இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு பெரிய இடைவேளைக்கு பின்பு மீண்டுமாக நம்முடைய வேத பாட வகுப்புகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுப்பதில் ரொம்ப சந்தோஷம். சரியாக சொல்லப்போனா ஒரு மாதத்திற்கு பின்பாக, இன்னும் ஒரு மாதமும் இல்லை 5 வாரங்கள் சரியா தெரில, நிச்சயமாக 4 வாரங்கள் இருக்கும். 4 வாரங்களுக்கு பின்பாக மீண்டுமாக ஸ்டடி பேசுறேன். காரணம் என்னன்னா, லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு போன வாரம் அதற்கு வாரம் கூட இந்த ஒரு பதிவு கொடுத்திருக்க வேண்டியது. ஆனால் மற்ற காரணங்களாலும், இன்னும் வேலைகள் அதிகமாக இருப்பதனாலும், இன்னும் லேப்டாப் ப்ராப்ளம் ஆனதுனாலும் என்னால் உடனடியாக இதை தொகுத்து வழங்க முடியல. இருந்தாலும் இனி வர்ற காலங்களில் ஒரு பெரிய இடைவெளி இல்லாமல், அதிகம் போனால் ஒரு 2 வார இடைவெளிக்குள்ளாக அடுத்தடுத்து வேத பாட வகுப்புகள் கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். சரி, இப்பொழுது நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிற வேத பாட வகுப்புல என்ன தலைப்பு என்று சொன்னால், புதிய சிருஷ்டி என்கிற தலைப்பின் கீழே சத்தியங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுதும் இந்த ஒரு பாடத்திற்குள்ளாக நாம் போகலாம். ஒரு கொஞ்சம் கால இடைவெளி ஆனதுனால ஒரு குவிக் சம்மரி பார்த்துடலாம். நிச்சயமா ரொம்ப டீட்டெயில் இல்லை, இன்னைக்கும் கொஞ்சம் நிறையவே கவர் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஒரு பாடமும் கூட நிச்சயமாகவே 1 மணி நேரத்திற்கு மேலாகவே போகும். ஸோ இதுல முதல் பாகத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டி வேதத்தின்படி பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, புது சிருஷ்டியே காரியம் அப்படின்னா புது சிருஷ்டியே முக்கியம் அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல சொல்றாரு. இன்னும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அப்ப புது சிருஷ்டி தான் முக்கியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப புது சிருஷ்டி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, பழைய சிருஷ்டினா என்னன்னு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பார்ட் 1 நம்ம பார்த்தோம். அப்ப பழைய சிருஷ்டினா நாம் பிறந்து வளரக்கூடிய இந்த ஒரு ரெகுலர் மேன், அவனுடைய செய்கைகள், அவனுடைய நோக்கங்கள், அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்ததுதான் இந்த பழைய சிருஷ்டி என்பது. அவனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும்? அவன் சுயத்தை நோக்கியே அவன் செயல்படுவான், சுயநலமாக அவனுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளத்தக்கதாக அந்த நோக்கங்கள்ல செயல்படுகிறவனாகவே இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா உலகத்திற்காக, உலக காரியங்களுக்காக ஓடுகிறவனாக, தன்னுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துகிறவனாக வாழக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன். அது ரொம்ப இயல்பாகவே எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அந்த ஒரு வாழ்க்கையை வேதம் என்ன சொல்லுகிறதுனா, தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறது. இன்னும் அதிகமா போனோம்னா, நீங்க முதல் பாகம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். அடுத்தது செகண்ட் பார்ட் என்ன பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுல தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களிடத்தில் தேவன் எதை எதிர்பார்த்தார்? அவர்களுக்கு புது சிருஷ்டி சொல்லப்பட்டதா அப்படின்னா இல்ல. அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதாவது அவர்கள் ஒரு தேசமாக அவர்கள் உருவாக்கப்படும் போது, அவர்கள் ஒரு தேசமாக வாழும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தில் குடியிருக்கும் பொழுது அவர்கள் எப்படி வாழ வேண்டும், தேவனுக்காக எப்படி வாழணுங்கிறதுக்கு தேவன் அவர்களுக்கான ஒரு அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸை கொடுத்தாரு. அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நியாயப்பிரமாணம்ங்கிறது தேவனுடைய திட்டங்களை காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் மனிதனை அது அந்த திட்டங்களின்படி வாழ்வதற்கு மாற்ற முடியாததாக இருக்கிறது. அப்ப இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா மனுஷனுடைய சுபாவத்துல, மனுஷனுடைய நேச்சர்ல பாவ சுபாவம் இருக்கிறது அவனிடத்துல. அதை மாத்தி அந்த ஸ்டாண்டர்ட்ஸை பர்ஃபெக்டா ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி கொண்டு வர நியாயப்பிரமாணத்தால முடியல. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, இதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ். ஆனா இதன்படி நீ வாழ முடியாது. ஆகவே நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை குற்றவாளிகளாகவே மாற்றுகிறது. நம்மை தகுதிப்படுத்தாமல் நம்மை தண்டனைக்குரியவர்களாக தீர்க்கிறது.
அப்ப நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் எண்ணப்பட மாட்டாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபத்துல குறிப்பிடுகிறார். ஆக அது நம்மை தகுதிப்படுத்த முடியாத நிலையில் அது பிரயோஜனமற்றதாக இன்னும் நம்மை ஆக்கினைக்குட்படுத்துகிறதாக அது இருக்கிறது. இதுதான் பார்ட் 2ல ரொம்ப தெளிவாக சொன்னோம். பார்ட் 3ல ஆனால் தேவனுடைய பெரிதான நோக்கம் திட்டம் என்னன்னா, மனிதர்களை ரட்சிக்க வேண்டும், தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. எதன் மூலமாக அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வழியாக. அதன் மூலமாக மாத்திரமே நாம் மன்னிப்பை பெற முடியும், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அடைய முடியும். நியாயப்பிரமாணத்துல பாவ மன்னிப்பு இல்லை. அதற்காக தான் பலிகள் கொடுக்கப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டுல. அப்ப இந்த ரட்சிப்பு என்கிற ஒரு காரியம் எப்படி நம்ம இடத்துல செயல்படுகிறது அப்படிங்கறத டீட்டெயிலா நம்ம பார்ட் 3ல பார்த்தோம். அதுல புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள், அநேக சத்தியங்களை பார்த்தோம். ரட்சிப்பு என்றால் என்ன, சுவிசேஷம் என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன, மனம் திரும்புதல் என்றால் என்ன. அப்ப சுவிசேஷம், அதை அறிவிக்கும் பொழுது ஆவியானவர் கேட்கிறவருடைய இருதயத்திலே உணர்வை கொடுத்து விசுவாசத்தை ஏற்படுத்துகிறார். அப்படி ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் மனம் திரும்புதலுக்கு வந்து தேவனிடத்தில் திரும்புகிறார்கள். தேவனிடத்தில் திரும்புதல் என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார் என்பதை உறுதியாக விசுவாசித்து அவரை கர்த்தராக அறிக்கை செய்வதுதான் தேவனிடத்திற்கு மனம் திரும்புவது. இந்த 3 காரியங்களும் நடக்கும் பொழுது, அதாவது சுவிசேஷமும் விசுவாசமும் மனம் திரும்புதலும் நடக்கும் பொழுது அங்கே ரட்சிக்கப்பட்டார். ரொம்ப எளிதாக சொல்லிட்டேன். இதை டீட்டெயிலாக பார்ட் 3ல சொல்லி இருப்போம். ஆனா இது புதிய சிருஷ்டியுடைய வாழ்க்கையா அப்படின்னா, இது புதிய சிருஷ்டியுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் அல்ல, அதற்கான ஒரு ஆயத்தமான ஒரு ஸ்டெப் இங்கதான் ஆரம்பிக்குது. இது இல்லாமல் புதிய சிருஷ்டியின் வாழ்வு இல்லை. புதிய சிருஷ்டியின் வாழ்வுக்குள்ளாக நாம் வர முடியாது. அப்ப இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா, ஆசரிப்பு கூடாரம்ங்கிற ஒரு டாபிக், அதை பார்த்துட்டு தான் நம்ம புதிய சிருஷ்டிங்கிற ஒரு சீரீஸ்குள்ளே வந்தோம். இப்ப ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக இருக்கிற அந்த ஒரு சத்தியம் என்னவென்றால், மறைபொருள் என்னவென்றால், ஆசரிப்பு கூடத்திற்குள்ள பிரவேசிக்கிற பொழுதே முதலாவதாக பார்க்கக்கூடியது பலிபீடம். அந்த பலிபீடம் இயேசுவினுடைய சிலுவை பாடு மரணத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த கூடாரத்திற்குள்ளாக, அதாவது அந்த ஒரு பிரகாரத்திற்குள்ளாக யார் வேணாலும் வரலாம். ஆசாரியர்கள் அங்க ஊழியம் செய்வாங்க. ஆனா ஜனங்கள் அந்த பலிபீடம் இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த சுற்று வளாகத்தை தாண்டி, பிரகாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியை தாண்டி உள்ள போக முடியாது. ஆசாரியர்கள் தான் அதற்கு மேல போக முடியும். அவங்க வருவாங்க, அவருடைய பாவங்களை அறிக்கையிடுவாங்க. அங்க அவர்கள் அந்த மிருகங்களை, ஆட்டையோ மாட்டையோ காளையோ இல்ல புறாவையோ கொண்டு வருவாங்க. அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை பலிபீடத்தின் கீழ் சிந்தி அந்த சரீரங்களை அந்த பலிபீடத்தின் மேல தகன பலியாக பலியிடுகிற பொழுது என்ன அர்த்தம்னா, உங்களுடைய பாவத்திற்காக அந்த மிருகம் மறிக்கிறது, அதன் மேல கை கிடப்பாங்க. அப்படின்னா உங்களுடைய பாவம் அந்த மிருகத்தின் மேல் போகிறது. அந்த மிருகத்தினுடைய ஒரு இன்னசென்ஸ், குற்றம் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது டெம்பரரி சொல்யூஷன். அப்ப பாவ மன்னிப்பு கிடைச்சதை அவங்க வந்துருவாங்க, திரும்பவும் வந்து பலி செலுத்துவாங்க. அப்ப வருவதும் போவதுமாக இருக்கும். ஆனா ஆசாரியர்கள் அந்த பிரகாரம் இருக்கிற இடம் கூடாரத்திற்குள்ளாக ஊழியம் செய்வார்கள். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர் ஆக்கியிருக்கிறார். அப்படின்னா நம்ம வந்துட்டு போறவங்கள போல இல்ல, எப்பொழுதும் அந்த கூடாரத்திற்குள்ளேயே ஊழியம் செய்வர்களாக இருக்கிறோம். அதுதான் புதிய சிருஷ்டி அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த காரியங்களை படிச்சுட்டு இருக்கோம். அப்ப இது ஒரு ஆயத்தமான ஸ்டெப் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த பலிபீடத்திற்கு வந்து அந்த பலிபீடத்துல தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடாமல், இன்னும் ஆசாரியர்களும் உள்ள பிரவேசிக்கும் பொழுது முதலாவதாக அவர்கள் பலிபீடத்தை தாண்டி தான் உள்ள போகணும், வேற வாசல் கிடையாது. அப்ப இது ஒரு ஆயத்தமான ஒரு படி புதிய சிருஷ்டியின் வாழ்க்கைக்கு. சரி, அப்ப இந்த ஒரு பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இதனுடைய முதல் படியை நாம் பார்க்க போறோம், நியூ கிரியேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி. ஆனா அதற்கு முன்பாக ஒரு சில கான்செப்ட்ஸை சொல்லணும். இது போன பாடத்தினுடைய ஒரு தொடர்ச்சின்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். என்னன்னா, தேவ நீதி என்பது எப்படி செயல்படுகிறது. இதுவும் ரொம்ப ஆழமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆனாலும் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்றேன்.
பிற்பாடு டைம் கிடைக்கும் பொழுது பைபிள் வேர்ட்ஸ் உள்ளது வேறு ஒரு செப்பரேட் வீடியோஸ் மூலமாக இன்னும் நன்றாகவே அதை போதிக்கலாம். சரி, இப்ப தேவநீதி சுயநீதி என்ற 2 கான்செப்ட்ஸ் இருக்கு. இது எப்படி அப்ளை ஆகுது? ஓகே, புரிஞ்சுக்கிறது இதுதான் நம்மளுடைய பாடங்களை இதுவரைக்கும் நீங்க கவனிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா. முதலாவதாக இப்ப மனிதன் பாவம் செய்த பொழுது அந்த இடத்துல பாவங்கிற விஷயம் உள்ள வந்துருச்சு. இப்ப பாவம்ங்கிற விஷயத்துக்கு ஆப்போசிட் என்ன? வாட் இஸ் த ஆப்போசிட் வேர்ட் ஃபார் சின்? ஒருவேளை நீங்க இப்படி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். பாவம் செய்கிறவர்கள், அப்ப மனிதர்கள் எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம் தேவனுக்கு முன்பாக. அப்ப பாவி அப்படிங்கிறதற்கான ஆப்போசிட் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நீதிமான். அப்ப பாவிங்கிறதுக்கு ஆப்போசிட் வேர்டு நீதிமான். சின்னர், ரைச்சியஸ் பர்சன். அப்ப பாவம் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா ஆப்போசிட் வந்துட்டு என்னவா இருக்கணும்னா நீதியா தான் இருக்கணும். அதாவது நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு. எந்த வசனம்னு சரியா ரெஃபரன்ஸ் ஞாபகம் இல்லை, ஆனா சொல்றேன் அந்த வசனத்தை. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எல்லா ஜனத்திற்கும் இகழ்ச்சி. அப்ப இந்த இடத்துல நீதியும் பாவமும் ஆப்போசிட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில். அப்ப பாவம் அதற்கான எதிர்ப்பதம் நீதி. இப்ப பாவத்திற்கு எதிர்ப்பதம் பரிசுத்தம் கிடையாது. ஏன்னா பரிசுத்தத்துக்கு எதிர்ப்பதம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசுத்தம். அப்ப அசுத்தம் பரிசுத்தம், பாவம் நீதி. புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, அன்ஹோலினஸ், ஹோலினஸ், சின் அண்ட் ரைச்சியஸ்னஸ். இப்ப மனிதன் பாவம் செய்த பொழுது அவன் தேவனுக்கு ஒரு விரோதி ஆயிட்டான், தேவனுக்கு எதிராளி ஆயிட்டான். அப்ப நீதி என்ன சொல்லுதுன்னா மனிதனை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்ப தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நீதி எந்த மனிதனாலையும் கொண்டு வர முடியாது பாருங்க. அவனுடைய செய்கைகளின் மூலமாக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நீதியை அவனால் ஒரு காலமும் கொண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு இப்ப மற்ற சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில புனித தலங்களுக்கு சென்று தரிசித்து வந்தால் அல்லது ஒரு சில சடங்காச்சாரங்களை இங்கே செய்துவிட்டு வந்தால் அவருடைய பாவங்கள் தொலைந்தது என்று சொல்லி அவங்க நம்புறாங்க. அது ஒவ்வொரு சமயங்கள்லயுமே இருக்கு, நமக்கு தெரிந்திருக்கும். அப்ப அதை நான் சொல்ல விரும்பல, நீங்களே அதை யோசித்துக் கொள்ளலாம். ஆனா அது போல ஒரு மனிதன் செய்யக்கூடும் என்றால் எல்லாருமே எளிதாக நீதிமான்கள் ஆயிடலாம். புரியுதா உங்களுக்கு? இன்னும் சொல்ல போனா சிலர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு தலத்துக்கு போயிட்டு அங்க ஜபங்கள் விண்ணப்பங்கள் செய்துவிட்டு தரிசித்து விட்டு வந்தால் தங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி சொல்றாங்க. ஆனா இப்ப ஒருவேளை அங்கே போவதற்கு வசதி இல்லாதவர்களால அங்க போக முடியும், வசதி இல்லாதவர்களால போக முடியாதுங்க. அப்ப அவர்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு பிரயாணமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கவங்களுக்கு நீதி கிடைக்குமா என்றால் கிடைக்காது. அப்ப ஒரு உண்மையான கடவுள் அது போல ஒரு கண்டிஷனை வச்சு ஜனங்களை நீதியாகவோ இல்லை பாவியாகவோ தீர்ப்பாரா? அப்படின்னா தீர்க்க மாட்டார். ஆகவே தேவ நீதி என்பது ஏதாவது ஒரு வகையில செயல்படுத்தப்பட வேண்டும். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் என்பதனால் சுயநீதி என்றால் நம்முடைய செய்கள் மூலமாக, இப்ப நான் சொன்னதை போல, அல்லது இன்னும் வேதத்தின்படி பார்த்தோம் என்றால் நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பதன் மூலமாக நீதிமான் ஆவது என்பது தேவனுக்கு முன்பாக ஏற்புடையது அல்லாதது. ஏனென்று கேட்டால் இங்க எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்கே. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவுதான் நம்ம பர்ஃபெக்டா அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளால முடியாது, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபெயில் ஆகும். அப்ப வி ஃபால் ஷார்ட். இதுதான் ரொம்ப நாளா ரொம்ப நேரம் அநேக பாடங்கள்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப தேவனுடைய நீதி எப்படி செயலாற்றுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக தேவனுடைய நீதி என்பது ஏதோ ஒரு வகையில மனிதனுக்கு செயலாற்றப்பட வேண்டும், அவனுக்கு கிடைக்கணும். அது போல ஒரு வழியை உண்மையான கடவுள் செஞ்சு கொடுக்க வேண்டும். அப்படி செஞ்சு கொடுத்தாதான் ஒரு உண்மையான கடவுள். அப்ப
எப்படி நம்முடைய தேவன் அதை செய்து கொடுத்தார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அதுதான் இந்த வசனம். இதனுடைய சாராம்சம் உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இதை வெவ்வேறு வகைகள்ல உங்களுக்கு போதிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படின்னா நம்மெல்லாம் தேவனுக்கு நீதி ஆகும்படிக்கு, நாமெல்லாம் நீதிமான்களாக கருதப்படும்படிக்கு அல்லவென்றால் அவருடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவம் ஆக்கினார். இங்க பாவியாக அவரு பாவம் ஆக்கிட்டார். அப்படின்னா நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் அவர் மேல வச்சுட்டாரு, தண்டனையை கொடுத்துட்டாரு, நம்மளை இலவசமாக நீதிமான்களாக்கிட்டார். ஆனா கண்டிஷன் என்னன்னா நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் விசுவாசிக்கணும். அதுக்கு வசதியெல்லாம் தேவையில்ல. நான் இவ்வளவு பணம் வச்சு இந்த இடத்துக்கு போகணும் அவசியம் இல்லை. இலவசமாக உங்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. அதான் ரோமர் 3ஆம் அதிகாரம் சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா இப்போ நிறைய பணம் இருக்கிறவங்க தான் அப்புறம் நீதிமான்கள் ஆக முடியும். பணத்தின் மூலமாக அதை சம்பாதிக்க முடியும் என்றார். சரி, இப்ப யோசிச்சு பாருங்களேன். ரோமர் 3:23 பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய், அப்ப ஃப்ரீ, அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுல இருக்கிற மீட்பு அது எப்படி கிடைக்குதுன்னா, இன்னும் அதே அதிகாரத்துல பாருங்க 22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. இதுதான் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. அதாவது ஜாதி வித்தியாசம்லாம் கிடையாது. யார் வேணாலும் விசுவாசிக்கலாம். விசுவாசிக்கிற எல்லார் மேலேயும் அது பலிக்கும். விசுவாசிக்கிறது தான் கண்டிஷன். அப்ப தேவன் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன்ல தான் அதை கொடுக்க முடியும். அப்ப இங்க கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும், அவரை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். அந்த கண்டிஷனை நீங்க மீட் பண்ணீங்கன்னா யூ வில் ரிசீவ் த ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? நித்திய ஜீவன் என்கிற அந்த வாக்குத்தத்தம். அதுதான் ரட்சிப்பு. அப்ப தேவனுடைய நீதி என்னன்னா, நீதி இல்லாமல் யாரும் வர முடியாது அவர்கிட்ட. அந்த நீதியை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா அதனால அவரே அதை ஃப்ரீயா நமக்கு கொடுக்குறாரு. எப்படின்னா இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற நீதியை நம்ம மேல வைக்கிறார். நம்மகிட்ட இருக்கிற எல்லா பாவத்தையும் எடுத்து இயேசு கிறிஸ்து மேல வச்சிட்டார். அப்ப தேவ நீதிங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அல்லது ஒவ்வொரு மனுஷியும் ரட்சிக்கப்படும் பொழுது தேவ நீதி அங்க ஃபுல்ஃபில் ஆகும். அப்ப இந்த கான்செப்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சப்ஸ்டிடியூஷனல் அட்டோன்மெண்ட். சப்ஸ்டிடியூஷனல் அட்டோன்மெண்ட்னா நமக்கு பதிலாக இன்னொருவர். அதுதான் இயேசு கிறிஸ்து. நமக்கு பதிலாக இன்னொருவர் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருக்கு பதிலாகவும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இது ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. நம்மேல் வருகிற எல்லா மீறுதல்கள், பாடுகள், தண்டனைகளையும் அவர் ஏற்றார் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்ப இப்படிதான் தேவ நீதிங்கிறது ஒர்க் பண்ணுது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அப்ப நமக்காக அவர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் மேல ஆக்கினை வந்துச்சு. அப்ப அவர் வந்துட்டு அதை 2000 வருஷத்திற்கு முன்பாகவே அவர் அதை செய்து முடித்து விட்டார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுடைய தேசத்தை அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அப்ப நம்மளுக்காக நம்ம இடத்த அவர் எடுத்துக்கிட்டார். இதுக்கு இன்னொரு அழகான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருபாதார பலி. இங்கிலீஷ்ல ப்ராபிட்டியேஷன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 3ஆம் அதிகாரத்திலையும் இப்ப நம்ம படிச்ச இடமா பாருங்க. கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல வருது, whom God had set forth to be a propitiation through faith in his blood. இந்த கிருபாதார பலிங்கிற வார்த்தை ப்ராபிட்டியேஷன். இதை பிரிச்சு பாருங்க, உங்களுக்கு அர்த்தம் புரியும். கிருபாதார பலி அப்படின்னா கிருபை பிளஸ் ஆதாரம் பிளஸ் பலி. அப்படின்னா நமக்கு கிருபை கொடுக்கவே முடியாது.
ஆனா இந்த கிருபை கொடுப்பதற்காகவே அவர் பலியாகி இருக்கிறார். அந்த கிருபைக்கான ஆதாரமாக அவர் பலியாகி இருக்கிறார். இந்த அளவுக்கு டீட்டெயில்ல போய் விளக்கணும். அப்படி அவர் அந்த பலியாக அவர் மாறியதுனால அவர் மேல் இருக்கிற நீதி நம்ம மேல் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் இம்ப்யூட்டட் ரைட்டியஸ்னஸ்னா, நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம செஞ்சு. ஆனா நம்ம அதை அவருடைய கிருபையினாலே இலவசமாக பெற்றுக்கொள்ளணும். அவருடைய நீதியே நம்ம வச்சிருக்கோம். அதனால நம்முடைய பாவங்களுக்கு மேற்பட்ட நீதி அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப கண்டிப்பா சொல்லலாம் நம்ம நீதிமான்களே. அப்ப இதுதான் ரைச்சியஸ்னஸ் பை ஃபெய்த் த்ரூ காஸ்பல். இதைதான் மார்ட்டின் லூத்தர் கண்டுபிடிச்சார். விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படுதல், அது சுவிசேஷத்தின் மூலமாக தான் நமக்கு தெரிந்து கொள்ளுகிறோம், நம்முடைய சுய கிரியைகளால் அல்ல. அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணார் நீதிமானாக, அவருடைய கிரியையினால ஆனா முடியல. இதுதான் ரோமர் 1:16-17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ஆபகுக்குல தீர்க்க தரிசனத்துல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எழுதியிருக்கு. அதை கோட் பண்றார் பவுல் அப்போஸ்தலன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, திரும்ப திரும்ப பாருங்க, தேவநீதி, காட்ஸ் ரைச்சியஸ்னஸ், விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படும். அப்ப சுவிசேஷனாலதான் அது வெளிப்படுத்தும். அதனாலதான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து அவர் வெட்கப்பட மாட்டேன், ஏன்னா அது ரட்சிக்கப்படுறவங்களுக்கு தேவ பலனா இருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்லி. ஏற்றுக்கலன்னா ஏற்றுக்காதவங்க போகட்டும், ஆனா ஏற்றுக்கிறவங்களுக்கு அது தேவ பலன், ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு ரட்சிப்பு இதன் மூலமாக உண்டாயிருக்கிறதுன்னு சொல்றாரு. சரி, ஓகே. அடுத்தது, தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை அவரோட கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். அப்ப இங்க பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்ம மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்ப இங்க நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அறிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனா நம்ம பாவிகளா இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அப்படின்னா அந்த பாவங்கிற ஸ்டேட்டஸ் இருக்கப்போ ஒரு சில பேரை ரட்சித்துட்டு அதுக்கப்புறம் அவர் மரிக்கல, ஆனா அவருடைய மரித்ததுனாலதான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கு. இங்க பாருங்க, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் we were reconciled to God by the death of his son. அப்ப இப்ப தேவனுக்கு நம்ம எதிரிகள் அல்ல, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்ப பிள்ளைகள் ஆக்கினது இயேசு கிறிஸ்து. அவர் மூத்த குமாரன், நம்ம அதற்கு அடுத்த குமாரர்களாக தேவனுக்கு இருக்கிறோம். இப்ப தேவன் நம்ம மேல கோபமா இல்லை. முதல்ல அப்படி இருந்தார், தேவனுக்கு சத்துருக்களாக எண்ணப்பட்டிருந்தோம். ஆனா குமாரன் அந்த விரோதத்தை நீக்கி, அந்த எதிரிங்கிற நிலையை நீக்கி நம்மை அவரோடு கூட ஒன்றாக அந்த சேர்த்து வச்சிட்டார். மத்தியஸ்தம் பண்ணுதல். 2 பிரச்சனை இருக்குன்னா 2 பார்ட்டியை கூப்பிட்டு மீடியேட் பண்ணி 2 பார்ட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபத்தை அவங்களுக்கு தணிப்பாங்க. அதாவது நீங்க இவங்க மேல இவ்வளோ என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஒருத்தவங்க ஒரு பார்ட்டி இன்னொருத்தவங்கள்ட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டாங்களா அப்படின்னா அந்த பணத்தை அவங்களுக்கு திரும்ப கொடுக்கறது ஏதோ பண்ணி எடுத்து இவங்களை தப்பு பண்ணவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லி, சரி இனிமே தெரியாம செய்துட்டேன்னு சொல்லி 2 பார்ட்டியை சேர்த்து வைக்கிறது, மத்தியஸ்தம் செய்தல். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அப்ப இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மத்தியஸ்தர், மீடியேட்டர். இப்ப பழைய ஏற்பாட்டுல யார் செய்வான்னு பாத்தீங்கன்னா, ஆசாரியனுடைய வேலை. பிரதான ஆசாரியன் என்ன பண்ணா, ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்ய வேண்டும். அப்ப he is an mediator between God and us. ஆனா அதுவே ஒரு நிழல் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு. எபிரேயர் நிருபத்துல தெளிவா சொல்லியிருக்கு, அவர் தான் நம்முடைய பிரதான ஆசாரியர், அவரே நமக்காக மத்தியஸ்தம் செய்கிறது. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற இயேசுவின் இடத்திற்கு என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லுது. சரி, அப்ப போலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு நன்றாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போல, இதனாலதான் சொன்னேன் இது டைம் ஆகும், 25 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது கொஞ்சம் ஃபாஸ்டாவே போவோம். இப்ப நியூ கிரியேஷனுடைய ஆயத்தத்துக்கு வந்துட்டோம். இப்ப முதல் படிக்குள்ள நம்ம போகலாம்.
அப்ப எப்ப ஒருவன் ஒரு புதிய சிருஷ்டியாக எண்ணப்படுகிறான் அப்படின்னா, ஒரு கிளாசிக் செக்ஷன் ரீடிங் இருக்கு. யோவான் 3ஆம் அதிகாரம். அங்க நிக்கோதேமு என்று சொல்லப்பட்ட ஒரு பரிசேயன் ஒருவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல போய் என்ன சொல்றாருன்னா, "நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன் முன்னே தேவனை காவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான்றான்." அங்க அந்த டைம்ல இருந்த அநேக வேத பார்ப்பரசர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. அவரிடத்து குற்றம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா ஒரு சிலர் அத தாண்டி இயேசு செய்கிற காரியங்கள பார்க்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அதுல நிக்கோதேமும் ஒருவர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து தேவனிடத்து வந்தவர் என்று சொல்லி அவர் அறிக்கை செய்றார். மேசியான்னு சொல்லல. ஆனா போதகர் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனா இயேசு வந்துட்டு அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் குடுக்கல. மாறாக அவரிடத்துல ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். என்னன்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா மீண்டும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்த பார்க்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிக்கோதேமுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவருக்கு டோட்டலா அவருக்கு சுத்தமா விளங்கி இருக்காது. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அதான் சொல்றாரு அவரு. அப்ப அது லிட்டரலா அவர் கேட்கிறார். லிட்டரலா எடுத்துக்கிட்டாரு. எப்படி ஒரு மனுஷன் பிறந்து பெருசானதுக்கு அப்புறம் முதிர் வயதா இருக்கையில திரும்ப எப்படி பிறக்க முடியும்? திரும்ப தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ? லிட்டரலாக எடுத்துக்கொண்டு அவர் கேட்கிறார். பிறக்கிறதுனா மீண்டுமா பிறக்கிறது. அப்பதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இங்கேயும் பாத்தீங்கன்னா மெய்யாகவே மெய்யாகவே சொல்லியிருக்காரு. இங்கேயும் மெய்யாகவே மெய்யாகவே வெரிலி வெரிலின்னு வருது பாருங்க இங்கிலீஷ்ல. அப்படின்னா ரொம்ப நிச்சயமா சொல்றாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க விளக்குறார் என்னன்னா, மீண்டுமாக தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பது அல்ல. ஆனால் தண்ணீராலும் ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மீண்டுமாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப இதுதான் பார்ன் அகைன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது. இப்ப நம்ம ஏற்கனவே நாம் எல்லோரும் தாயின் வயிற்றுல பிறந்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இதுதான் பழைய சிருஷ்டி. ஆனா மீண்டுமாக பிறப்பது என்பது அதுதான் புதிய சிருஷ்டியா இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா இப்ப வாழ்ந்துட்டு இருக்க பழைய சிருஷ்டிங்க. அப்ப மீண்டுமாக பிறப்பது என்று சொன்னால் அதுதான் புதிய சிருஷ்டி. பிறக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும். ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்ப மீண்டுமாய் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடியும் பிறக்க கிறிஸ்துவுக்குள் மீண்டும் பிறக்க வேண்டும். இது காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. சத்தத்தை இன்னிடத்துல வருது போகுதுன்னு உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனும் அவனும் இப்படியே இருக்கிறான். அப்படிங்கிறப்ப இன்னும் நிக்கோதேமுக்கு புரியல. இவைகள் எப்படி ஆகும்? அப்ப சொல்றேன், நீ இஸ்ரவேலில் போதகனா இருந்தும் இவங்களை அறியாமல் இருக்கிறாயன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் வேற டீடைலிங்குள்ள அவர் போகிறார். ரட்சிப்பை குறித்து அடுத்து சொல்றாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரனை குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அதோடு சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்றாரு. ஆனா இதுதான் நம்மளுடைய கான்டெக்ட். அப்ப மீண்டுமாக பிறப்பது என்றால் என்ன? மறுபடியும் பிறத்தல். மாம்சத்துல பிறக்கிறது மாம்சம். இது நம்முடைய பழைய சிருஷ்டி. ஆவியில் பிறக்கிறது ஆவினா இதுதான் புது சிருஷ்டி. புரியுதா உங்களுக்கு? புதிய சிருஷ்டினா மீண்டுமாக பிறத்தல். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சொல்லியிருக்கிறபடி யோவான் பழைய சிருஷ்டிங்கிறது ஓல்டு கிரியேஷன் வி பார்ன் ஃப்ரம் அவர் தாயின் கருவில் பிறப்பது. இது மாம்சத்தில் பிறப்பது. இதுதான் யோவான் 1:12-13 சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? அவருடைய அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார். ஓகே. 13ஆம் வசனத்துக்கு வேணும். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். அப்ப ரத்தம் மாம்ச சித்தம் புருஷனுடைய சித்தம் அப்படிங்கிறது இயல்பான பிறப்பு. ஆனா ஆவியில் பிறப்பது நியூ கிரியேஷன் அப்படிங்கிறது மீண்டுமாக பிறப்பது ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பது அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில மீண்டுமாக பிறப்பது தேவனுடைய ராஜ்யத்துலனா அது ஞானஸ்நானம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நியூ கிரியேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணார்னா ஞானஸ்நானம் கொடுத்தார்.
அவர் என்ன சொன்னாருன்னா, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாக ஒருவர் இருக்கார், அவர் உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப மீண்டுமாக பிறப்பது என்பது ஞானஸ்நானமே. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் நியூ கிரியேஷன் இஸ் பேப்டிசம். அப்ப ஞான ஸ்நானம் என்பது என்ன? ஞான ஸ்நானம் என்பது ஒரு அடையாளமாகவும் உடன்படிக்கையாகவும் இருக்கிறது. இப்ப இதை ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணோம், டைம் ஆகும்னு சொன்னேன். சரி, இப்ப எதுக்கு அடையாளம் அப்படின்னா, ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறார் அல்லது முழு இதயத்தோடும் அவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் ஞானஸ்நானம். அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு செயல் மூலமாக அதை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது. ஷோஸ் ஹி பிலீவ்ஸ் இன் ஜீசஸ். இரண்டாவது, ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கைன்னா, இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய வழியில் நான் நடக்கிறேன் அப்படின்னு தேவனோடு அந்த தனிப்பட்ட நபர் உடன்படிக்கை செய்கிறார். இதுக்கு வசனம் இருக்கான்னு இருக்கு, நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். அப்ப இந்த அடையாளம் அப்புறம் உடன்படிக்கையாக எது இருக்குன்னா ஞானஸ்நானம் இருக்கு. சரி, அப்ப இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய நோக்கம் என்ன என்றால், இப்ப உதாரணத்துக்கு நாம இப்படி கேட்போம், நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்கு? அல்டிமேட் கோல் என்ன? அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமாகவே நாம் இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு அல்டிமேட் எண்டு கிடையாது, முடிவல்ல. இதற்கு பின்பு வரக்கூடிய நித்திய ஜீவன் தான் நமக்கு அல்டிமேட் கோல். இதை ஒரு இடத்துல நீங்க நல்லா பார்க்கலாம். வேதம் தெரிந்தவர்கள் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஊழிய காலத்துல வரங்களை கொடுக்கிறார். நீங்க போய் எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், வியாதியஸ்களை சுஸ்தமாக்குங்கள் சொல்லி அனுப்புறாரு. அவங்க போய் பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு வந்து திரும்ப சந்தோஷமா சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றேன்னா, சரி இருக்கட்டும், ஆனா நீங்க பிசாசுகள் உங்களை பார்த்து போகுது, வியாதி சுகமாகுது அப்படிங்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க, பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்ற. அப்ப அல்டிமேட் கோல், மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்தில் நாம் தேவனோடு கூட வாழ்வது. அது நம்முடைய மரணத்திற்கு பின்பாக அல்ல, இயேசு கிறிஸ்து வந்து 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கும் பொழுது உயிர்த்தெழுதலை நாம் பெற்றுக்கொள்ளும் போது. ஆனா அந்த அல்டிமேட் கோல் போறதுக்கு முன்பாக இந்த உலகத்துல நமக்கு என்ன கோல்? ஒரு கிறிஸ்தவர்களாக அந்த அல்டிமேட் கோலை அடையறதுக்கு இங்க கோல் இருக்கணும். என்ன கோல்னா, நாம் கிறிஸ்துவை போல மாறுவது, கிறிஸ்துவை போல நடந்து கொள்ளுவது, கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பிப்பது. அப்ப அதுதான் இதை எப்படி சொல்லலாம்னா, கிறிஸ்துவாக மாறுவது அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்துவாக மாறுவதுன்னா இயேசு கிறிஸ்து நம்ம அப்படின்னு சொல்றது கிடையாது. நம் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து காண்பிப்பதுதான் கிறிஸ்துவாக மாறுவது. அப்ப அதான் பவுல் வந்துட்டு கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, பிரியமான சகோதரரே, கிறிஸ்து உங்களில் மறுபடியும் உருவாகுமாலும், கிறிஸ்து உங்களில் உருவாகுமாலும் மறுபடியும் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறேன், அவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் கிறிஸ்து உங்களில் உருவாகும். அதுதான் நோக்கம். அப்ப அந்த நோக்கம் எப்படி நிறைவேறுதுன்னா, இந்த புதிய சிருஷ்டியின் மூலமாக. இப்ப இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டா நம்ம பார்த்துருக்கோம் என்னன்னா, சைன் அண்ட் கவனன்ட். சைன் என்ன அப்படின்னா, ஷோஸ் ஹி பிலீவ்ஸ் இன் ஜீசஸ். கவனன்ட் அப்படின்னா, he accepts the solution of salvation made by God through blood of Christ. அப்ப அந்த ரட்சிப்புக்கான திட்டத்தை, தேவன் உண்டாக்கி வைத்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை செய்யும். சரி, ஓகே. அப்ப இதுதான் என்னுடைய அர்த்தமாக இருக்கிறது. இப்ப இந்த ஞான ஸ்நானத்திற்கு பழைய ஏற்பாட்டுல என்ன ஈக்குவலண்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுக்கு நேரா போனோம்னா அங்கே இந்த நீதியை பற்றி, விசுவாசத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கு. முதல்ல சொன்னது ஆபிரகாம் இடத்தில். அப்ப ஆபிரகாம் வந்துட்டு தேவனை விசுவாசிக்கிறார். அதை எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா,
ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக. அப்ப ஆபிரகாம்கிட்டயே எப்படி ரட்சிப்பு அப்படிங்கிறது, எப்படி நீதி செயலாற்றுறதுன்னு பாருங்க. விசுவாசத்தின் மூலமா செயலாற்றுறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். விசுவாசிக்க ஏதுவல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் விசுவாசிக்கிறார். அதை அவர் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணுகிறார். ஆகவே விசுவாசத்தின் மூலமாக நீதி என்பது இந்த இடத்துல முதலாவதாக செயலாற்றுகிறது. ஆனா இதற்கு அடுத்து என்ன பண்றாங்க பாருங்க, 17ஆம் அதிகாரத்துல மீண்டுமாக சொல்லும் பொழுது இந்த இடத்துல அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. என்னன்னா 9ஆம் பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீ உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கிடையாது. அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை அடையாளமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை, அதுக்கு ஒரு அடையாளம். அடையாளங்கிறது செய்து, உடன்படிக்கைங்கிறது கவனம். அப்ப விருத்த சேதனமாகிய ஒரு காரியத்தை அங்க ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுக்குறாரு. என்னன்னா அது ஒரு அடையாளம், அது ஒரு உடன்படிக்கை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்ப இந்த 2 வசனங்கள் உங்களுக்கு காமிச்சேன். ரோமர்ல போய் பார்க்கும் பொழுது அதனுடைய கன்ஃபர்மேஷன். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல இங்க ஒரு பெரிய டீடைலிங் வரும், எப்படி ஆபிரகாமுக்கு நீதி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. 11ஆம் வசனத்துல, மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். இப்ப விருத்த சேதனம் எதற்கு? விருத்த சேதனத்தாலதான் நீதி வருதா அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாசிக் டிஸ்கஷன் இந்த இடத்துல. ஒரே நிமிடம். சரி, அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது விருத்த சேதனத்தினாலதான் ஆபிரகாமுக்கு நீதி கிடைச்சதானா? இல்லவே இல்லை அப்படின்னு போச்சு. விருத்த சேதனம் இல்லாதப்பதான் அவருக்கு நீதி கிடைச்சது. அந்த நீதிக்கு ஒரு அடையாளமாக தான் அவர் விருத்த சேதனத்தை பெற்றார் அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான், சிம்பிளா சொன்னீங்க. அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். அப்படின்னா இது ஒரு சைன். நாம அங்க என்ன பார்த்தோம்னா, விருத்த சேதனம்ங்கிறது ஒரு உடன்படிக்கையும் கூட. எதுக்கு இதுக்குள்ளாக வந்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல ஞான ஸ்நானத்திற்கு பதிலாக அங்கே என்ன இருந்தது அப்படின்னா, விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை இருந்தது. அப்ப விருத்த சேதனத்தை இந்த ஞான ஸ்நானத்துக்கு ஒரு அடையாளமாக, இன்னும் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது இந்த ஞான ஸ்நானம்ங்கிறது விருத்த சேதனத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். சரி, இன்னும் பாருங்க, கொலோசையர்ல இதை உறுதிப்படுத்திக்கலாம். இதுக்குள்ள ஏன் போறோம்னு இன்னும் உங்களுக்கு நன்றாக புரியும் போக போக. கொலோசையர்ல பாருங்க, கொலோசையர் 2ஆம் அதிகாரத்துல 11, 12 ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசு. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே, கிறிஸ்துவை பற்ற விருத்த சேதனத்தினால மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவர்கள் பெற்றீர்கள். அப்படின்னா லிட்டரலான விருத்த சேதனம் இல்ல, ஸ்பிரிச்சுவலான விருத்த சேதனம். அதாவது ஆவியில் உண்டாகிற விருத்த சேதனம், உள்ளத்தில் விருத்த சேதனம் என்கிற ஒரு காரியத்தை பற்றி சொல்றாரு. அடுத்து பாருங்க, உடனே ஞான ஸ்நானத்தை சொல்றாரு. ஞான ஸ்நானத்தில் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்படின்னா ஞான ஸ்நானத்தையும் விருத்த சேதனத்தையும் ஒன்றாக சேர்த்து சொல்கிறார். இங்க ஞான ஸ்நானத்துல தண்ணிக்குள்ளாக போகும் பொழுது அடக்கம் பண்ணப்பட்டோம். மீண்டுமாக எழுந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட எழுந்து இருக்கிறோம் உயிரோடு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அடக்கம் பண்ணப்படுறோம்னா தண்ணிக்குள்ள முழுகும் பொழுது இயேசு சிலுவையில மறுத்து அதுக்கு பின்பு அடக்கம் பண்ணப்பட்ட போல நம்மளும் பழைய மனுஷன் ஓல்டு மேன் அடக்கம் பண்ணப்படுகிறான்.
எழுந்திருக்கும் பொழுது புதிய சிருஷ்டி உயிர் பெற்று எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடையாளம். அது இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதை போல நாமும் எழுந்திருக்கிறோம். தண்ணீரிலிருந்து வெளில வரும். அப்ப விருத்த சேதனமும் ஞானஸ்நானமும் தொடர்புடையதாக இருக்கிறது. அப்ப அதனாலதான் கலாத்தியர் 6:15 இப்ப நீங்க கலாத்தியர் 6:15 படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. கலாத்தியர் 6:15 என்ன சொல்றாரு? கலாத்தியர் 6:15 கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துட்டோம்னா இந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அடையாளம் உடன்படிக்கையாகிய விருத்த சேதனம் இருக்கு பாருங்க. அந்த விருத்த சேதனம் இருந்தாலும் ஒண்ணும் இல்ல, அப்படி விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்ல. ஆனா இது முக்கியம் இல்ல, இந்த விருத்த சேதனம் இருக்கிறதோ இல்லாதோ. ஆனா ஞான ஸ்நானத்தால் உண்டாகிற புதிய சிருஷ்டி தான் முக்கியம். இப்ப புரியுதா உங்களுக்கு எதுக்கு விருத்த சேதனத்துக்குள்ள போனேன் அப்படின்னா அது பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்திற்கான ஒரு அடையாளமாக இருந்தது. இன்னும் 5வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 5:3 விருத்த சேதனம் பண்ணிக் கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். இந்த வசனம் பாருங்க. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் சொல்லுகிறேன். அப்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லியிருக்கேன். அப்ப விருத்த சேதனமும் ஒண்ணும் இல்லை, இல்லாமே ஒண்ணும் இல்லை. அப்படி பண்ணிக்கிட்டா நியாயப்பிரமாணம் ஃபுல்லா நிறைவேற்றோம், நம்மளே போய் தலை கொடுத்துடுறோம்னு அர்த்தம். ஆனா அது முக்கியம் இல்ல, புது சிருஷ்டி தான் முக்கியம். இங்க பாருங்க, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. ஆனா புதிய சிருஷ்டியான அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே புதிய சிருஷ்டி. அப்ப ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது இந்த புதிய சிருஷ்டியினுடைய ஒரு துவக்கம், அந்த புதிய சிருஷ்டியினுடைய பிறப்பு. அதுதான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். யோவான் 3:16. உங்களுக்கு நல்லா புரியுதா இந்த காரியம்? விளங்கும் நினைக்கிறேன். இப்ப இஸ்ரவேலர்களுக்கே இதை வந்துட்டு நிழலாக அவர் பண்ணிட்டார். எப்படின்னா 1 கொரிந்தியர் 10:2 அவர்களும் ஞான ஸ்நானத்திற்கு அடையாளமான ஒரு காரியத்திற்குள்ளாக அவர்கள் போனார்கள். எப்படின்னு பாருங்க. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்படின்னா அவங்க அந்த செங்கடலை அவர்கள் கடக்கும் பொழுது அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலா ஞானஸ்நானம் பண்ணப்பட்டதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. கூட சென்ற கண்மலை கிறிஸ்துவே ஸ்பிரிச்சுவலா, அதாவது அடையாளமாக, நிழலாக. ஆக அவர்களை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எகிப்து என்பது பாவம், அதுல இருந்து அவங்க வெளில வராங்க. எப்படின்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, அதுதான் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால அவங்க வெளில வராங்க. இன்னும் செங்கடலை அவர்கள் கடக்கிறார்கள். அந்த செங்கடலை கடக்கிறதான் பேப்டிசம். அப்ப இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவம் மன்னிப்பு. அப்ப பாவ மன்னிப்புல இருந்து அடுத்து நீங்க செங்கடலை அது வெளில வந்தவங்க ஆட்டுக்குட்டின்றதுனால வெளில வந்துட்டு அடுத்து செங்கடலை கடக்கும் பொழுது அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக போறாங்க. அதான் வனாந்தர வாழ்க்கையான நமக்கு கூட பாத்தீங்கன்னா புது சிருஷ்டியின் வாழ்க்கை. அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் மகிழ்ச்சியை கொள்ள வேண்டும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா உலகத்துக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு வனாந்தர வாழ்க்கையா தான் இருக்கும். சரி, ரைட். இது பாருங்க, அப்படியே ரட்சிப்பு, சுவிசேஷம், விசுவாசம், ஞானஸ்நானம் எல்லாத்துக்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். ஓகே. இன்னும் நீங்க இதே காரியத்தை அவங்க எகிப்திலிருந்து வந்து அவர்கள் வனாந்திரத்திலிருந்து பின்பு கானானுக்குள்ளாக பிரவேசித்தது. அவர்கள் மரணத்துக்கு, யோர்தான்கிறது மரணத்துக்கு அடையாளம். யோர்தானை கடந்து அவர்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கிறது, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறது. இப்ப நீங்க ஆசரிப்பு கூடாரத்துல பாத்தீங்கன்னாலும் முதல்ல பலிபீடம், இயேசு கிறிஸ்துவோட பலியை ஏற்றுக்கொண்டு அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தண்ணீர் தொட்டியில் தங்கள் கைகள் கால்களை தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறார்கள். அதில் இருக்கிற தண்ணீர் மூலமாக. அது ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். அவர்கள் அங்கே ஏன் சுத்திகரித்துக் கொள்றாங்கன்னா அவங்க அடுத்து கூடாரத்திற்குள்ள போறாங்க. அப்படின்னா அந்த புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை அவர்கள் வாழ போகிறார்கள் அர்த்தம். ஏன்னா நம்ம சரீரம் தான் ஒரு கூடாரமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். அப்ப அதற்குள்ள போறதுக்கு முன்பாக தங்களை தண்ணீரினால் சுத்திகரித்துக் கொள்கிறார்கள். அதுதான் நம்ம ஞான ஸ்நானத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப கூடாரத்துக்குள்ள பிரவேசித்து அவர்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய அந்த ஊழியங்கள் தான் அந்த புதிய சிருஷ்டியினுடைய வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. பின்னாடி படிப்பு. இப்ப இன்னும் இந்த பேப்டிசம்ங்கிற டீட்டெயிலுக்குள்ள நம்ம போக போறோம்.
சரி, கலாத்தியர் 6:15 நம்ம இதான் ஆரம்பிச்சோம். இப்பதான் அந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பாயிண்ட் இப்ப சொல்லிட்டேன். விருத்த சேதனமோ அது இல்லாமையோ ஒன்றும் காரியம் இல்லை. புது சிருஷ்டியே காரியம். விருத்த சேனம் விருத்த சேதனம் இல்லாமை கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒன்றும் இல்லை. சரி, ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது புதிய சிருஷ்டியுடைய துவக்கம் அப்படிங்கிறனால இந்த ஒரு வார்த்தை கூட இன்டைரக்டா என்ன சொல்லுதுன்னா விருத்த சேனத்தையும் ஞான ஸ்நானத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லுது. அப்ப விருத்த சேதனம் ஒன்றுமில்லை. ஆனா ஞான ஸ்நானம் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது புது சிருஷ்டியுடைய துவக்கமாக இருக்கிறது. அதனால அது முக்கியமாக இருக்கு. அப்ப ஞானஸ்நானம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியத்தினுடைய அர்த்தம் என்ன? யோவான் 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞான ஸ்நானம் எதை காண்பிக்கிறது என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறோம். அதாவது நம்முடைய பழைய மனுஷன் பார்ட் 1ல பார்த்த அந்த பழைய சிருஷ்டி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கூட மரித்து, தண்ணிக்குள்ள போகும் பொழுது மரித்து, இதுவும் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அவன் தண்ணியிலிருந்து வெளியே வரும் பொழுது நம்ம புதிய மனுஷனாக எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தாரோ அதை போல புதிய மனுஷனாக நாம எழுந்திருக்கிறோம். அப்ப இதைத்தான் இயேசு கிறிஸ்து அங்க இவ்வளவு டீட்டெயிலிங் கொடுக்காம சுருக்கமாக நிக்கோதேமுட்ட யோவான் 3 சொல்றாரு. அதனாலதான் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அதான் ஸ்பிரிட் மேன், ஆவியின். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த ஆவியின் மனிதன் அப்படிங்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரீரத்துல கிடையாது. ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ள போய் மூழ்கி எழுந்தாலும் நாம பழைய சரீரத்தோட தான் இருப்போம், பழைய முகத்தோட எல்லாம். ஆனா நம்முடைய ஆத்துமாவிலே புதிய மனுஷனாக, பழைய மனுஷன்கிறது ஆத்துமா, பழைய சுபாவங்கள் அப்படிங்கிறது தண்ணிக்குள்ள போகும்பொழுது மறிக்குது. புதிய மனுஷனாக எழுந்திருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல ஆத்துமா புதுப்பிக்கப்படுகிறது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா கூடவே ஆவியானவர் இப்ப ஆத்துமாவை புதுப்பிக்கிறார், புதிய மனுஷனாக மாற்றுகிறார். இதுதான் ரோமர்ல இப்ப நம்ம பார்த்த கொலோசியர்லையும் தெளிவாக ஆவியானவர் நமக்கு விளக்கியிருக்கிறார். கொலோசியர் வசனம் இப்ப நம்ம படிச்சிட்டோம். அதனால ரோமர் படிக்கலாம். ரோமர் 6 4 முதல் 6 வசனங்கள் பாருங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அப்ப புதிதான ஜீவன் பாருங்க, புதிதான ஜீவன் உள்ளவர் நடந்து கொள்ள வேணும். அப்படி நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்படின்னு அடக்கம் பண்ணியாச்சு அவருடைய மரணத்துக்குள்ளாக்குற ஞான ஸ்நானத்தினால். அப்படி அடக்கம் பண்ணப்பட்டாதான் அடுத்து ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அப்ப வெளியே வரும் பொழுது அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டது. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்ப பழைய மனுஷன் மரிக்கிறான், புதிய மனுஷன் உயிரோடு எழுந்திருக்கிறான். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, அப்படின்னா இன்னும் ஃபுல்லா ஒளிந்து போல, சரீரம் ஒளிந்து போகல, ஆனா சரீரம் பாவ சரீரம் ஃபுல்லா ஒளிந்து போகும்படியாக நம்முடைய பழைய மனுஷன் அப்படின்னா உள்ளான மனுஷன் ஆத்துமா, அவருடைய பழைய சுபாவம் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் அப்படிதான் நினைக்கணும். அப்ப பழைய சுபாவம் வரும் பொழுது நம்ம அதுக்கு மறிச்சிட்டோம். இப்ப நம்ம புது ஆளு, அது பழைய வழி அப்படின்னு நினைக்கணும். எப்படி கிமு கிபி என்று சொல்லி இருக்கிறதோ, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு இந்த உலக வரலாறு 2ஆக பிரிந்திருக்கிறதோ, அதே போல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கிறிஸ்து வருவதற்கு முன் கிறிஸ்துவருக்கு பின்னு இருக்கணும். ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும். அப்ப எந்த பாயிண்ட்ல இருந்து கிறிஸ்துவுக்கு முன் அப்படின்னும் கிறிஸ்துவுக்கு பின்னுங்கிறது மாறும் அப்படின்னா எந்த பாயிண்ட்ல? ஞான ஸ்நானத்துல இருந்தா கிறிஸ்துவுக்கு பின்னுங்கிறது. புரியுதா உங்களுக்கு? மரித்தவன், ஏன்னா அந்த டைம்ல நம்ம பழைய மனுஷன் மரிக்கிறான், அது கிறிஸ்துவுக்கு முன். மரித்தவன் பாவத்துக்கு நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்ப ஞானஸ்நானத்துல மறிச்சிட்டோம்னா அவரோட கூட பிழைத்து இருக்கிறோம். அப்படியே நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா கீழே பாருங்க, ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சட்டங்களில் பாவம் ஆளாது இருப்பதாக. அப்படின்னா இந்த வெளிப்புற சரீரம் இன்னும் அதுல சரீர இச்சை, இந்த மாம்ச காரியங்கள் இருக்கதான் செய்யுது, அதுதான் பாவ சரீரம். ஆனா உள்ளான மனுஷன்ல புதிதா எழுந்திருக்கிறதுனால அதுல வந்துட்டு நீங்க ஜீவன் உள்ளவர்களா நடந்து கொள்ள.
புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி இது படிச்சோம் இல்லையா? அப்படின்னா இந்த உள்ளான மனுஷன் ஆவியோடு கூட நின்று சரீரத்தினுடைய காரியங்களை ஜெயிக்க வேண்டும், சரீர இச்சைகளை மேற்கொள்ள வேண்டும். இதை அடுத்து பார்ப்போம், இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்து வர்றது. சரி, இப்போ உங்களுக்கு தெளிவாக இந்த காரியம் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு முறையும் அப்படி சரீர இச்சைகள் சோதிக்கப்படும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்னா வேத வாக்கியங்கள் மேல இருக்கணும். நம்முடைய சிந்தனைகள் சொன்னா அது ஒளிந்து போய்விட்டது, இது பழைய மனுஷனுடைய காரியம், பழைய மனுஷன் இப்ப உயிரோடு இல்லை, பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்து நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார், மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார், இன்னும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இது சடனா ஓவர் நைட்ல நடக்காது. ஏன்னா சரீரம் பழைய நிலைமையில தான் இருக்கு, மீட்கப்படாத நிலைமையில. அது எப்ப புதுப்பிக்கப்படும்னா உயிர்த்தெழுதலின் பொழுதுதான், அல்லது மறுரூபமாகும் பொழுது, கிறிஸ்து வரும் பொழுது. ஆனா அது வரைக்கும் சரீரத்துல இந்த போராட்டங்கள் இருந்து கொண்டுதான். சரி, அப்ப நமக்கு என்ன புரியுதுன்னா ஞான ஸ்நானம் தான் மீண்டுமாக பிறப்பது, புதிய சிருஷ்டியினுடைய முதல் படி. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் என்சினா நியூ கிரியேஷன். அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு நன்றா புரியுதா? சரி, அப்ப அடுத்ததாக இப்ப புதிய ஏற்பாட்டுல எங்க ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க என்று சொல்லி குயிக்காக நம்ம போலாம். இன்னும் 2-3 ஸ்லைட்ஸ் இருக்கும். இப்பொழுது என்ன பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணப்பட்டு வருகிறது, அது கரெக்டா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். தனியா ஒரு பார்ட்டாக கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்டா போனோம்னா இப்பொழுது இன்னொரு 15-20 நிமிடங்கள் முடிக்கலாம். சரி, அப்ப புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து தன்னுடைய ஊழியத்தை துவக்குகிறார் ஃபர்ஸ்ட். ஆனா உயிர்த்தெழுந்த பின்பு, மரித்து உயிர்த்தெழுந்த பின்புதான் அவர் சீஷர்களுக்கு வந்துட்டு என்ன கொடுக்கிறார்னா அந்த அவர்கள் செய்ய வேண்டிய வேலையாகிய கிரேட் கமிஷன். அது மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியுது. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சகல ஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி. படிக்கலாம் பாருங்க அதை நேரடியா. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, இந்த இடத்துல ஞானஸ்நானத்தை மென்ஷன் பண்றார். அடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப இதுதான் சீஷர்கள் செய்ய வேண்டிய வேலை. இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்ப அவர்களோடு மட்டுமல்ல நம்மோடும் கூட இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரிந்தம். அப்ப ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அப்போஸ்தலர்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அங்கெல்லாம் அவர்கள் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த அதை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக அவர்கள் ஞானஸ்நானம் எடுப்பதை பெற்றுக்கொள்வதை பார்க்க முடிகிறது. முதலாக எங்க இருக்குன்னா, so baptism is a sign that one is born as child of God. ஓகே, என்ன அடையாளம் அப்படின்னா மீண்டுமாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கிறோம் என்று சொல்லி. இது எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுதுன்னா, முதலாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நல்லா தெரிந்த பகுதி. பேதுரு வந்துட்டு அங்க இருக்கிற யூதர்களுக்கு வந்துட்டு முதலாக சுவிசேஷத்தை சொல்றார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர்கள் உள்ளத்தில் குத்தப்பட்டு, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வார்த்தையை பெறுவீர்கள். அப்ப மனம் திரும்பணும். இது மனம் திரும்பலே எப்ப வரும்னா விசுவாசிக்கும் பொழுது தான், இருதயத்துல ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது, அடுத்துதான் பாவ மன்னிப்புன்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று. அப்ப அவங்க எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான் பாருங்க, அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்னா 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படி ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் தான் கர்த்தர் என்ன பண்றாரு, ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அவங்கதான் ஃபர்ஸ்ட் சர்ச், யூதர்கள். அடுத்து பிலிப்பு போய் சமாரியா பட்டணத்துல பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அற்புத அடையாளங்கள்லாம் அங்க செய்யும் பொழுது அவர்களும் பிரமித்து ஏற்றுக்கொள்கிறார்.
அப்ப பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றலை குறித்து பிலிப்பு பிரசங்கித்தே அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப அங்கேயும் விசுவாசித்து, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று, சீமோன்கிற மாய வித்தைக்காரனும் ஏற்றுக்கொள் இந்த இடத்துல ஞானஸ்நானம் பெறுக. அடுத்ததாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 47ல இங்க வந்துட்டு புறஜாதிகள் பெற்றுக் கொள்கிறார்கள். யூதர் புறஜாதிகள், யூதர் சமாரியர் புறஜாதிகள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் ஆகும். யூதர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், யூதா கோத்திரத்துல வந்தவங்க, யூதா, பெஞ்சமின், அப்புறம் பென்னிமின், லேவியர், இவர்கள் தான் அந்த டைம்ல இருந்த யூதர்கள். அப்ப சமாரியர்கள்னா மத்த கோத்திரங்கள், இவர்கள் புறஜாதியோடு கலந்தவர்கள். இன்னும் சமாரியா ஸ்திரீட்ட இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது, சமாரியா ஸ்திரீக்கு யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரியா ஸ்திரீக்கு மேசியாவை பற்றி ஐடியா இருக்கு. அப்ப அவங்க கம்ப்ளீட்டா புறஜாதி கிடையாது, கலப்பினத்தார், யூதர்களும் இல்ல மிக்சட் ரேஸ், புறஜாதிகளும் கலந்த ஒரு இனமாக இருக்கிறார்கள். கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா வருவார் என்று அறிவேன் அப்படின்னு சொல்றா சமாரியா ஸ்திரீ. அப்பதான் இயேசு சொல்றார், நானே அவர், உன்னுடன் பேசுகிற நானே அவர் அப்படின்னு சொல்லி. அப்ப மேசியாவை குறித்த ஒரு அறிவு சமாரியா ஸ்திரீக்கும் இருக்கு, அப்ப சமாரியர்களுக்கும் இருக்கு. அவங்க இங்க ஏற்றுக்கொள்றாங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க. தேவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அப்போஸ்தலர் 10ல தான் புறஜாதியாருக்கு வாசல் திறக்கப்படுகிறது. இப்ப இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, யூதர்களுக்கு மாத்திரம் தான் சமாரியில் ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறப்ப, சரி இஸ்ரவேலர்கள் மொத்தமாக யூதர்கள், சமாரியர்கள் இவங்களுக்கு மாத்திரம் தான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல டோட்டலி அன்ரிலேட்டட் பீப்புள், அதாவது கிரேக்கர்கள், இன்னும் மற்ற ஜாதியார், அவர்கள் வந்துட்டு பேதுரு மூலமாக பிரசங்கிக்கிறதை கேட்கிற பொழுது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்ப ஆவியானவர் அங்க இறங்கிட்டார். ஞானஸ்நானம் பெற்றேன் தான் இறங்கணும் இல்ல, ஆவியானவர் தாண்டி வந்து இறங்கிட்டார். இப்ப ஆவியானவர் இறங்கினதுனாலே பேதுரு என்ன சொல்லிட்டாரு, அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்தாவி பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்ப புறஜாதியாரும் ஞானஸ்நானம் பெறுகிறார். இன்னும் அந்த எத்தியோப்பியா மந்திரி கூட அந்த ஞானஸ்நானம் பெறதை பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 38ல இவரும் ஒரு புறஜாதி தான். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசனத்தை படிச்சுட்டு வர்றார். அப்ப பிலிப்பு போய் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது கேட்க கேட்க அவங்க நடந்து போறாங்க. அப்ப விதமா அவர்கள் வழி நடந்து போய் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அப்ப ஞானஸ்நானம் பெறறதுக்கு என்ன தடை? அந்த கேள்விக்கான விடைதான் அப்ப பிலிப்பு என்ன சொல்றாரு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. இப்ப ஞானஸ்நானம் பெறறதுக்கு என்ன கிரைட்டீரியா, என்ன எலிஜிபிலிட்டினா, முழு இருதயத்தோடும் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அவருடைய. இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, ஏசாயா 53 பத்தி தான் இங்க பேசிட்டு போறாரு. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், மரித்து உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிறார். அந்த காரியத்தை தான் படிச்சுட்டு போறாரு. இங்க பிலிப்பு வந்துட்டு, அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இயேசுவனுடைய ஊழியம், பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லும் பொழுது அவர் முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறார். அப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப விசுவாசிக்கிறார்கள், அதற்கு அடையாளமாக ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகியோரும் தண்ணீர் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம். இன்னும் அப்போஸ்தலர் 16:33 பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது தேவதூதன் வந்து சிறைச்சாலையை அதிரத்தக்கதாக இது பண்றாரு. அங்க ஒரு ரோமன் சோல்ஜர் பார்த்து பயப்படுறாரு. அவர் அப்புறம் கேட்டு விடுதலை பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டி கொண்டு போகும் பொழுது இந்த ரோமன் சோல்ஜரை கேட்கிறாரு இவரை பார்த்து, என்ன சொல்றாருன்னா, அவருடைய வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ரோமன் சோல்ஜர் கேட்டு, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். பாப்புலரான அவசரம் இல்லையா? அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசா நாமும் நம் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். அப்ப அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அப்ப போதிக்கிறாங்க, வீட்டுக்கு விட்டு போய் அவருடைய காயங்கள்லாம் கழுவுறாரு. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப அந்த இடத்துல அவர்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். They all accepted and obeyed. ஞானஸ்நானத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ரோமன் சோல்ஜருங்க புறஜாதிகள். பாருங்க, யூதர்கள், சமாரியர்கள், புறஜாதிகள்.
இதுதான் இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட சொன்னார். நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் எல்லா இடங்களிலும் பூமியின் முடிவு பரியந்தமும் எல்லை பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். இப்ப யார் யார் ஞானஸ்நானம் எடுத்தார்களோ அவர்கள் தான் இப்ப முதல் சபையாக. இன்னும் ஒவ்வொரு பட்டணத்துல இருக்கவங்க எக்ஸ்டெண்டட் சர்ச்சாக, எல்லோரும் ஒரே சரீரமாக சபையாக சேர்த்துக் கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள். சரி, அதை போலவே அவர்கள் ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வருகிறார், பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். அப்ப புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை அங்கே ஆரம்பிக்கிறதா இருக்கிறது. இப்ப இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்து வந்ததையும் என்ன சொன்னார்னா, இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றைக்கும் நீங்கள் காண்பதில்லை அப்படின்னு சொல்லி எகிப்தியரை செங்கடல்ல முழுகடிச்சு. அப்படின்னா அந்த ஒரு வாழ்க்கை முடிஞ்சு நீங்க ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள போகுது. அதுதான் ஞானஸ்நானம் ஒரு அடையாளம் இருக்கு. ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர்கள் கானானுக்குள்ள யோர்தானை கடந்து கானானுக்குள்ள போறப்பதான் அங்க கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, எகிப்தினின்றே இன்றைக்கு முழுவதுமாக இராதபடி புரட்டி போட்டேன்னு சொல்லி. அப்படின்னா நம்ம மரித்து நித்திய ஜீவனுக்குள்ள போறப்பதான் கம்ப்ளீட்டா பாவம் வந்துட்டு அதோட முடியும். அது வரைக்கும் அந்த எகிப்தின் நிந்தை இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்றோம். ஃபேக்டர். ஆனா அதனால நாம வந்துட்டு என்ன ஆயிருது இல்லைன்னா பாவி ஆயிருது இல்லை. ஏன்னா நீதிமான்கிற ஒரு தகுதி, ஒரு ஸ்டேட்டஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசத்தின் மூலம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அழகான சத்தியம் இதெல்லாம், ரொம்ப ஆச்சரியமான சத்தியங்கள். அதாவது செங்கல்ல நீங்க கடக்கும் பொழுது இன்று காண்கிற எகிப்தியரை நீங்கள் காண்பதில்லை. அதாவது திரும்ப நீங்க எகிப்துக்கு போய் மாட்ட போறது இல்லை. யூ ஆர் டெலிவர்ட். ஆனா எப்ப யோர்தானை தாண்டி கானானுக்குள்ள போறீங்களோ 40 வருஷம் கழிச்சு, அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள நித்திய ஜீவனுக்குள்ள போறீங்களோ அப்பதான் உங்களுக்கு பர்மனண்டா அந்த எகிப்தின் நிந்தை சுத்தமாக உங்கள் மேல் இருக்கான்னு சொல்லி தான் அந்த இடத்துல கில்கால் அப்படின்னு எனக்கு பேரிடுவார் யோசி. அந்த இடம் கில்கால் எனப்பட்டது. அப்ப கில்கால் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா கொல்கொதா கால் அப்படின்னா ஒரு ரொட்டேஷன். அப்ப என்னன்னா முழுவதுமாக நிந்தை புரட்டப்பட்ட இடம். அது எங்கன்னா அதனாலதான் கொல்கொதா கால் அப்படிங்கிறது கொல்கதா அப்படிங்கிறதுல கொல் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு பொருள் படுது. கபாலஸ்தலம் அந்த இடத்துல இயேசு சிலுவையில் அறையும் பொழுது முற்றிலுமாக அந்த இடத்துல அந்த நிந்தை புரட்டப்படுகிறது, அந்த உடன்படிக்கை நடக்கிறது. அந்த கில்கால் அப்படிங்கிற இடத்துலதான் எல்லா வனாந்தரத்துல பிறந்த எல்லா இஸ்ரவேலர்களையும் விருத்த சேர மாட்டாங்க திரும்ப. அப்ப பாருங்க எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. நிறைய பாயிண்ட்ஸ் வருது. சரி, இப்ப நம்ம எங்க போறோம்னா இப்ப இருக்கக்கூடிய ட்ரெடிஷனுக்கு நம்ம போறோம். அப்ப இதுவரைக்கும் நீங்க இந்த சத்தியத்தை கேட்டீங்க. இப்ப இருக்கிற காரியத்தையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அப்பதான் என்னன்னா ஒரு பிரச்சனை வரும். பவுல் கலாத்தியருக்கு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல கலாத்திய சபைக்கு அவர் சத்தியத்தை சொல்றாரு. மீண்டுமாக வந்து அநேகர் என்ன பண்றாங்கன்னா பக்க வழியாய் வந்து நியாயப்பிரமாணத்தை போதிச்சாங்க. அப்ப அவர்கள் கொஞ்சம் வழுவி போறார்கள், கொஞ்சம் அவங்க வந்துட்டு இழுப்புண்டு போகிறார்கள், கொஞ்சம் அவங்க திரும்பவும் பழைய காரியத்திற்கு திரும்புகிறார்கள். அப்பதான் பவுல் வந்துட்டு அவர்களை மீண்டுமாக அவர்களுக்கு புத்தி இல்லாத கலாத்தியர் அப்படின்னு சொல்லிலாம் எழுதுறாரு 3ஆம் அதிகாரத்துல. இங்க சொல்றாரு, சிறு பிள்ளைகள் கிறிஸ்துவ உறவங்களும் உங்களுக்காக மறுபடியும். ஏன் மறுபடியும்? ஏன்னா ஏற்கனவே அவர் சரியா போச்சு வச்சிருந்தாரு. ஆனா இவங்க புதிய காரியத்துல இருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மீண்டுமாக இப்ப பழைய இதுக்கு போயிட்டாங்க. நியாய பிரமாணத்தின் வழியாக நம்ம ஃபாலோ பண்ணி நீதிமான ஆகலான்ட்டு. அதான் சொல்றாரு, நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்கிற விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லவே கேட்கவில்லையா? இப்ப நியாயப்பிரமாணம் அடிமைப்படுத்தும், ஆனா நீங்க கிறிஸ்து மூலமாக விடுதலையோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்றேன். சரி, அப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு சத்துருவானேனும் அப்படின்னு கேட்கிறேன். அப்படின்னா இப்ப நானும் உங்களுக்கு தொடர்ந்து சத்தியத்தை சொல்லும் பொழுது சத்துருவாக கூட ஆக முடியும். ஏன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட போகும். அதை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண முடியும், அது அதை எதிர்த்து நீங்க வாதிட்டு கூட முடியும் இந்த நேரத்துல. ஆனா ஒன்று என்ன என்று சொன்னால், நான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தான், வேத வாக்கியங்களை கொண்டுதான் உங்களுக்கு போதிக்கிறேன். இப்பொழுது என்னென்ன கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை வச்சு அதை நான் போதிக்கல. வேதத்தில் ஆதாரம் இருந்தா மட்டுமே அதை நம்ம 100% சரின்னு அக்செப்ட் பண்ணி. அப்ப இப்போ ட்ரெடிஷன்ஸ் என்ன காரியம் இருக்கு அப்படின்னா, குழந்தை ஞானஸ்நானம். இது ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக், கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரெடிஷன்ஸ்ல அதான் ஃபாலோ பண்றோம். இன்னும் நான் இருக்கக்கூடிய சபையில கூட இதுதான் பின்பற்றி கொண்டிருக்கிறார். சரி,
அப்ப அது கரெக்டா அப்படின்னா கரெக்ட், நோ, இல்ல. ஏன்? பிஃபோர் டிபேட்டிங் இட், அது கரெக்டா தப்பா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதலாவதாக ஞானஸ்நானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு நேரம். என்ன பார்த்தோம்னா அது ஒரு அடையாளம், அது ஒரு உடன்படிக்கையாக இருக்குது. அது நம்ம தெளிவா தெரிஞ்சாதான் நம்ம அது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஞானஸ்நானம்னா நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா அது ஒரு அடையாளம் மற்றும் அது ஒரு உடன்படிக்கை. இப்ப அது அடையாளமாக மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்ப ஒரு அடையாளத்தை வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம் அந்த இடத்துல. ஆனா உடன்படிக்கை அப்படிங்கும் பொழுதுதான் அங்க ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுக்கான ஒரு வசனத்தை பார்க்கலாம். இந்த வசனம் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப காமிக்கிறேன். 2 பேதுரு, மன்னிக்கவும், இது 2 பேதுரு, 1 பேதுரு, தப்பா கொடுத்தேன், கரெக்ட் பண்ணிட்டேன் இந்த ஸ்லைடு முடியறதுக்கு. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது, ஞானஸ்நானங்கிறது என்னன்னா மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அப்ப ஞானஸ்நானம் அப்படிங்கிறது இது நோவா பேழையில 8 பேர் பேழையில காக்கப்பட்டாங்க, முழுவதும் தண்ணீர். ஆனா அந்த தண்ணீர்ல பேழை மூலமாக 8 பேர் காக்கப்பட்டார்கள். அது எதுக்கு ஒரு ஒப்பனையா இருக்கா? ஞானஸ்நானத்துக்கு. ஞானஸ்நானத்துல தண்ணி இன்வால்வ் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானம்ங்கிறது இயேசு கிறிஸ்து தான் அந்த பேழைன்னு நமக்கு காண்பிக்கிறது. அதற்குள்ளாக நாம் போகும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப ஞானஸ்நானங்கிறது அதுக்கு ஒரு ஒப்பனையாக இருக்கிறது. அது எதை பத்தினது இல்லையா? மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு சரீரத்தை கிளீன் பண்ற விஷயம் கிடையாது, குளிப்பதை போன்ற ஒரு காரியம் கிடையாது. அல்லது இன்னும் நம் மாம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த இச்சைகள், இந்த சரீரத்திற்குரிய காரியங்களை நீக்கிறத பத்தி இல்ல. ஆனா தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இட்ஸ் a covenant of good conscience. Also now service, not the putting away of the filth of the flesh, but the answer of a good conscience towards God அப்படிங்கிறது. இது ஆன்சர் கிடையாது, பட் த கவனன்ட் ஆஃப் அ குட் கான்ஷியன்ஸ் டுவர்ட்ஸ் காட் அப்படின்னு. அதுதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு குழந்தையாலோ ஒரு சிறு வயதுள்ளவர்களாலோ ஒரு உடன்படிக்கை செய்ய முடியுமா? அப்படின்னா முடியாது. ஏன்? சிறு பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு கார்டியன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சிறு பிள்ளையால போயிட்டு ஓட்டு போடுறதுக்கு கூட பாத்தீங்கன்னா 18 வயசு எலிஜிபிலிட்டி. ஏன்னா யோசித்து செயல்படக்கூடியதற்கான ஒரு வயது வரும் சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு ஒரு வயது சொல்லியிருக்காங்க. அப்ப குழந்தை திருமணங்களை ஆப்போசிட். ஏன்னா அதற்கான முதிர்ச்சியும் பக்குவமும் இல்லாத சமயத்துல அதை செய்யக்கூடாது. அப்ப கார்டியன் தேவை. இப்ப பேப்டிசம்கான கண்டிஷன் என்ன நம்ம பார்த்தோம். அந்த மந்திரி கேட்கும் பொழுது பிலிப்புட்ட என்ன தடை நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு? நீர் முழு இருதயத்தோட விசுவாசத்தால் தடை இல்லை. அப்ப இங்க கேள்வி என்னன்னா, ஒரு குழந்தையோ இல்ல ஒரு சிறு பிள்ளையோ முழு இருதயத்தோடு விசுவாசிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தை வந்துட்டு இன்னசென்ட், அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. இன்னும் சிறு பிள்ளைகளுக்கு கூட லேக்ஸ் மெச்சூரிட்டி, they don't have that maturity to believe. அப்ப முழு இருதயத்தோடு விசுவாசிப்பது ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவாக இருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு ஞான ஸ்நானம் செய்து வைப்பது என்பது வந்துட்டு ஒரு ஞானமுள்ள ஒரு செயல். அது பேரே ஞான ஸ்நானம். ஆனா அதை ஞானமாக செயல்படுத்த வேண்டும். ஆனா அதை ஞானமாக செயல்படுத்துறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. ஆகவே எங்க இருந்து அது வந்தது? எங்க இருந்து வந்ததுன்னா பாரம்பரியமாக அது வந்தது, ட்ரெடிஷனலாக. இப்ப குழந்தைக்கு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி இருக்காது. பாவம்னா என்ன, ரட்சிப்புனா என்ன, அப்ப நன்மை தீமைனா என்ன, அது எதுவும் தெரியாது. அப்ப குழந்தைக்கு பாவம் இருக்குதா இல்லை. ஆனா அந்த வழிபாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படின்னா குழந்தைக்கு பாவம் இருக்குதான்னா அது பாவம்னா என்னன்னு தெரியாது, தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை, இன்னசென்ஸ். அப்ப அது அறிவு பிரகாரமான ஒரு காரியம் அல்ல, அறிவுக்கேற்ற ஒரு விஷயம் அல்ல. சரி, அப்ப ஏன் அதை செய்யறாங்க அப்படின்னா பாரம்பரியமாக வந்த ஒரு பிராக்டிஸ். எங்க இருந்து அது வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகைன் நம்ம பாபிலோனை பத்தி நிறைய படிச்சிருக்கோம்.
அப்போ அந்த பாபிலோன் ஆட்சி இருந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமாக, அதாவது டைமிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 539 AD, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 540 வருஷத்துல இருந்து ஒரு 1500 AD வரைக்கும். அதுக்கு இந்த டைம்ல நிறைய சிஸ்டம்ஸ் தான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணாங்க. ஓய்வு நாள் கூட சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையில மாற்றப்பட்ட காரியங்கள். அந்த காரியங்கள்லாம் அப்ப செயல்படுத்தினாங்க. இன்னும் அநேக பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்களை சபைக்குள்ளாக கொண்டு வந்து திணிக்கப்பட்டது. இதை பத்திலாம் ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கோம். அப்ப எதுக்காக அதை கொண்டு வந்தாங்க? ஒய் இட் வாஸ் brought, ஏன் அப்படின்னு யார் கொண்டாந்தான்னு பார்த்தோம். ட்ரெடிஷன். ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அப்ப எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு கேள்வி வந்தது ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது. என்ன கேள்வினா, ஒரு சிறு பையனோ இல்ல சிறு பெண்ணோ ஒரு 5 வயது இல்ல 10 வயதுக்குள்ள அவர்கள் ஒருவேளை மரித்தால் அவர்கள் எங்கே போவாங்க? அவர்கள் பரலோகத்துக்கு போவார்களா இல்ல ராஜ்யத்திற்குள்ள போவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா யோவான் 3ஆம் அதிகாரத்துல அப்படி சொல்லியிருக்கு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான். அப்ப வயது வந்தவர்கள், முதிர்ந்தவர்கள் தான். இயேசு கிறிஸ்து 30 வயதுல ஞானஸ்நானம் எடுத்தார். இப்ப அந்த வயதுல தான் எடுக்க முடியுமா அப்படின்னா, அப்போ அது ஒரு ஐடியலான ஏஜ். ஆனா இப்போ ஒருவேளை 10 வயதுல மரித்து போயிட்டா, அப்ப அவர்களுடைய ஆத்மா என்ன ஆகும்? அப்ப அந்த ஒரு கேள்வி வந்தது. அப்ப அந்த கேள்வி வந்தப்ப அந்த கேள்விக்கான பதில், அதை மிட்டிகேட் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, குழந்தையாக இருக்கும் பொழுதே பிறந்து ஒரு ஒரு 3 மாதம் 6 மாதத்திலேயே பண்ணிட்டோம்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இந்த இதுக்கு வந்துட்டு பதில் சொல்லிடலாம் இந்த பிரச்சனைக்கு. அப்போ ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது வேதத்தின்படி அதற்கு ஆராய்ந்து விடை காணாமல் நம்மளுடைய ஒரு டாக்டிக்ஸ, மனிதனுடைய ஞானத்தை உள்ள கொண்டு வரும் பொழுது அங்க பாரம்பரியங்கள் உருவாகுது. அந்த பாரம்பரியங்கள் என்ன பண்ணுதுன்னா சத்தியங்களை மறைக்கிறது. அதுதான் பிரச்சனை. அதை மறைச்சு அதை ஒரு பிராக்டிஸா கொண்டாந்துருது. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே திஸ் இஸ் ஃபைன், இது ஓகே அப்படின்னு நினைத்துக் கொள்கிறார்கள். அப்ப குழந்தையா இருக்கிறப்ப அதை செய்யறதுனால அந்த டைம்ல வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த குழந்தைக்கான பெயரையும் வைக்கிறார்கள் அந்த நேரத்துல. அதனால அந்த பிராக்டிஸ்க்கே பேரு கிரைஸ்டனிங் அப்படின்னு சொல்லி. பேப்டிசம் இஸ் ஆல்சோ கால்ட் கிரைஸ்டனிங். ஏன்னா ஒரு கிறிஸ்தவராக அங்கீகரிக்கிறாங்க. சபையில ஒரு உறுப்பினராக, முழு நேர உறுப்பினர் கிடையாது, ஒரு ஃபுல் டைம் ஒரு மெச்சூர்டு இல்லை, பட் சபையில ஒரு அங்கத்தினராக குழந்தையை சேர்த்துக் கொள்கிறோம். ஏன்னா ஞானஸ்நானத்துல வரவங்கள தானே கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வருகிறார். அப்ப எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு உங்களுக்கு. பிரச்சனைகள் சால்வ்டு இப்ப இங்க. ஆனா சால்வ் ஆகிற மாதிரி இருந்தாலும் மனுஷனுடைய ஞானம் வந்துட்டு தேவனுடைய நீதியை வந்துட்டு செயல்படுத்தார். மனுஷனுடைய கோபமும் சரி, ஞானமும் சரி. தே சால்வ் த ப்ராப்ளம் பை தர் ஓன், நாட் பை ஸ்கிரிப்சர்ஸ். வேத வாக்கியங்கள் இப்படி சால்வ் பண்ணல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதை சப்போர்ட் பண்றதுக்காக வேற ஒரு இரலவெண்டான ஒரு ஸ்கிரிப்சர் எடுத்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்குவாங்க. என்ன பகுதி அப்படின்னா, அது மார்க் எழுதினா ஆறுதலான ஒரு காரியத்தை, ஒரு சுவிசேஷத்தை நாம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிப்பாங்க. எதுக்கு இந்த இடத்துல ஆறுதல் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒருத்தர் இறந்தாதானே அந்த இடத்துல ஆறுதல் வரும். ஆனா இது ஏன் ஆறுதல்னா, இவர்களே தங்களை வந்துட்டு இந்த அது இப்ப இது சரியா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது இவர்களே இந்த வசனத்தை சொல்லி தங்களை தேர்த்திக்கிறாங்க. என்னன்னா, இது என்ன வசனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட சிறு பிள்ளைகளை கொண்டு வராங்க. அகைன் நினைக்கிறேன். மார்க் 12ல மார்க் 11 11 மார்க் 10ஆம் அதிகாரம் அதான் 13 சொல்றேன். மார்க் 10 போன ஸ்லைடு. அப்ப என்ன ஆறுதலான வசனம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்க படிக்கிறாங்கன்னா, சிறு பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவனிடம் கொண்டு வரப்படுகிறார்கள். அப்படி கொண்டு வரும் பொழுது சீஷர்கள் அவங்களை அதட்டுறாங்க. அதட்டுறப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, சிறு பிள்ளைகள் இடத்துல வரைக்கும் இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது.
அதே போல எவனாலும் சிறு பிள்ளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனால் பிரவேசிப்பதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப மீண்டுமா பிறக்கிறதுல இதை சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில் இந்த இடத்துல அதை சொல்றாரு. ஆனா கான்டெக்ஸ்ட் இந்த இடத்துல ஞானஸ்நானத்தை பற்றி அல்ல, சிறு பிள்ளைகள் இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்படுவதை பொறுத்து. இதுக்கும் ஞானஸ்நானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இட் இஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஏன்னா இந்த இடத்துல இது நமக்கு எப்படி அர்த்தம் போடும்னா, நம்ம சிறு பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு வேதம் வாசிக்க அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும், இன்னும் ஜெபம் செய்ய அவர்களை வந்துட்டு உற்சாகப்படுத்தணும், என்கரேஜ் பண்ணணும், இன்னும் குடும்ப ஜெபத்துக்கு அவர்களை கூப்பிட்டு உட்கார சொல்ல வேண்டும், இன்னும் தனி ஜெபம் அவர்களை செய்ய சொல்ல வேண்டும், இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளா அவர்களை கொண்டு வர வேண்டும்ங்கிறது தான் அதற்கான சரியான அர்த்தமே தவிர ஞான ஸ்நானத்தை பொறுத்தது அல்ல. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது தேடினாங்க எந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்சர் கொண்டு வந்து இதை சொருகலாம், சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. இந்த இடம் வந்தது, இதை இந்த இடத்துல சொல்லி. ஆனா இது பாரம்பரியத்திற்காக யூஸ் பண்ணி கொள்ளப்பட்ட ஒரு வேத வாக்கியம். இதை மாத்திட்டாங்க கான்டெக்ட் டோட்டல். அந்த இடத்துல எங்கேயுமே ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லப்படவில்லை. இப்ப இதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்கள் உங்கள் பாரம்பரியங்கள்னாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி விட்டீர்கள் என்று சொல்லி சொல்றாரு. இதே மாதிரி அவங்க வேத பாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்து இருந்தப்ப இப்படிதான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நிறைய காரியத்தை புகுத்தினாங்க. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையோ தாயை நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவன் இனி தகப்பனுக்காக தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவவசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்களும் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். அப்ப அதே போலதான் அதற்கு பின்பு வந்தவர்களும் இப்ப வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு புறம்பாக பாரம்பரியங்கள் கொண்டு வந்து அது சத்தியங்களை மறைத்து விட்டது. தட் இஸ் ட்ரெடிஷன்ஸ். அதுக்கப்புறம் இதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இன்னொரு ப்ரொசீஜரை உள்ள கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப இந்த கேள்விகள் வரும், எப்படி இந்த உடன்படிக்கை ஃபுல்ஃபில் ஆகும் இதுல அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா உள்ள இன்னொன்று கொண்டு வந்தாங்க. அதுதான் என்னன்னா கன்ஃபர்மேஷன். இதுக்கு ஏன் கன்ஃபர்மேஷன் பேர் இருந்ததுன்னா, குழந்தை அவங்க ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, ஞான பெற்றோர் அப்படிங்கிறவங்க அவங்க தான் வந்து வாக்கு கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா யார் உடன்படிக்கை செய்றாங்களோ அவங்க தான் கடவுளிடத்தில் வாக்கு கொடுக்க வேண்டும். அந்த செயல்பாட்டுல அவங்க தான் உடன்படிக்கை பண்ணணும். ஆனா இந்த இடத்துல குழந்தையால பண்ண முடியாதுன்னு பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் வந்து அந்த இடத்துல வாக்கு கொடுப்பாங்க. ஆனா இவர்கள் பெரிதான உடனே பெற்றோர்கள் கொடுத்த வாக்கை இவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் இந்த இடத்துல வந்து. ஆனா இந்த இடத்துல அது ஞானஸ்நானம் அல்ல. ஏன்னா ஞானஸ்நானம் பண்றதுதான் பேர் வைக்கிறதுன்னு ஆயிடுச்சு. அப்ப கன்ஃபர்மேஷன்ங்கிறது வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படும். அப்ப ஆனா கன்ஃபர்மேஷன் எடுத்தாதான் என்ன ஆகும், பெருசா அதற்கு பின்புதான் அவங்க வந்துட்டு திருவிருந்துல அவங்க பங்கேற்க முடியும். அப்பதான் முழு உறுப்பினராக மாறுறாங்க சபையில். இது இந்த காரியங்கள் வந்துட்டு ஒரு சிஸ்டமாக கொண்டு வரப்பட்டது. இன்னும் அவங்க கன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தா திருமணத்துல கிறிஸ்டியன் மேரேஜ் வந்துட்டு கிறிஸ்டியன் சர்ச்சஸ் தான் திருமணம் செய்து வைப்பார்கள். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் கூட திருமணத்திற்காக வந்து நிறைய பேர் கன்ஃபர்மேஷன் மாத்திரம் சர்ச்சில் எடுக்கும். அப்ப அந்த இடத்துல அவங்க வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் உண்மையாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறஜாதியில இருக்கிறவங்க கிறிஸ்தவ பெண்ணையோ இல்லை புறஜாதியில இருக்கிற பெண்ணு ஒரு கிறிஸ்தவ ஆணையோ திருமணம் செய்து கொள்ளணும்னா, அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, லவ் மேரேஜ் எடுத்துங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இப்ப சிஸ்டமை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகும். அப்ப சர்ச்சுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்கிறார்கள். உண்மையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னு இந்த பெண்ணையும் இந்த ஆணையும் திருமணம் செய்து கொள்ளுங்க. அப்ப அதுக்காக பேருக்காக வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்றாங்க. அப்ப அது உண்மையான உடன்படிக்கை அல்ல. அந்த இடத்துல சிஸ்டம் ஃபெயில் ஆகுது. ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா, இது மனிதர்கள் கொண்டு வந்த ஒரு காரியம், மனிதர்கள் உருவாக்கின ஒரு செயல்பாடுகள். அப்ப அந்த இடத்துல நம்ம கடவுளை ஏமாற்ற முடியாது.
பட் சிஸ்டம் வந்துட்டு அப்படி சொல்லுது அப்படிங்கிறதுக்காக நம்மளை நாமளே ஏமாத்தணும் அந்த அட்டம். அவ்வளவுதான். சிஸ்டம் ஃபெயில் ஆகும். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ஃபெயில் ஆகும். இட்ஸ் நாட் அ ட்ரூ கன்ஃபர்மேஷன். இப்போ இது ட்ரெடிஷன் ஆயிடுச்சு. இது வந்துட்டு இப்போ அநேக டினாமினேஷன்ஸ்ல இது ஃபாலோ பண்றாங்க. இதற்கான விளக்கங்களை தப்பு தப்பாக புரிந்து கொள்கிறார். உதாரணத்துக்கு இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இதுல மன்னிக்கவும், ஒரு பேப்டிசம் சர்வீஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, இதை தவறு என்று சொல்கிறார்கள் குழந்தை ஞானஸ்நானத்தை. அப்ப ஞானஸ்நானம் எடுத்தால் பாவமே செய்யக்கூடாது. ஆனால் அவர்கள் பெரியவர்களாகி ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பாவமே செய்யாம இருக்கிறாங்களா? பாவம் செய்யறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த போதகர் ரொம்ப நாள் முன்னாடி நான் கேட்ட ஒரு பிரசங்கத்துல அவர் பேசினார். அது பாருங்க, அவருக்கே அந்த சத்தியம் புரியல, அந்த தெளிவு இல்லை. ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நீ நான் பாவமே செய்ய போறது இல்லைன்னு யாருமே ஞானஸ்நானம் எடுக்கவும் முடியாது. ஏன்னா அதுதான் அந்த எய்த்து நின்ற இராதவாறு புரட்டி போட்டேங்கிறது அது யோர்தான் ஆகிய மரணத்திற்கு பின்புதான். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு சில காரியங்கள் இருக்கும். ஆனா அதனால நாம் பாவி என்று ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது இல்லை. சரி, இந்த சத்தியங்களை புரிஞ்சு. ஓகே, தொடர்ந்து போவோம். இப்ப இது வேத வாக்கியத்தின்படி இருப்பது அல்ல. இட் இஸ் டவுட்ஃபுல் தட் திஸ் இஸ் அப்ரூவ்ட் ஆஃப் காட். தேவன் இதை அங்கீகரிப்பாரா அப்படின்னு தெளிவான காரியம் நமக்கு இல்லை. அதாவது தெளிவா நம்ம சொல்ல முடியாது. அநேகர் அதை சொல்றாங்க, ஆனா வேதத்தின்படி இல்லையே. அதனால நிச்சயமாகவே ஒரு கேள்வி எழுதுறது. அப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்கும் குழந்தை ஞானஸ்நானம் கொடுத்தா பேர் வைத்தார். ஆனால் எனக்கு வயது வந்த பொழுது, நான் இதை புரிந்து கொண்ட பொழுது, சத்தியங்களை புரிந்து கொண்ட பொழுது, நான் போய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். குவைட் லாங் பேக், 14 வருடங்களுக்கு முன்பு. அப்ப அந்த இடத்துல தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில தேவனோடு கூட புது உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம அதை அங்கீகரிச்சு நாம உடன்படிக்கை செய்து. இப்ப இன்னும் அதை நல்லா தெளிவா விளங்கிக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த சைல்ட் பேப்டிசம் வந்துட்டு அதோடைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா சந்தேகத்துக்கு இடமா இருக்கு. இப்போ உண்மையாகவே குழந்தைக்கு ஞானஸ்நானம் பண்ணும் பொழுது, அதற்கு பின்பு கன்ஃபர்மேஷன் எடுக்கும் பொழுது, அதை விசுவாசிகள் வந்துட்டு மீண்டுமாக பிறக்கிறார்களா என்ற கேள்வி வருகிறது. அவர்களுக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா? உண்மையாக உடன்படிக்கை பண்ணதுனால அதை ரியலைஸ் பண்றாங்களா அவங்க அதை அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் அவர்களுக்குள்ளாக அந்த ஒரு சத்தியத்தை குறித்த ஒரு தாகமோ அந்த நோக்கமோ இல்லை. அப்போ ஒரு கேள்வி, நிச்சயமாக அந்த டவுட் கொஸ்டின்ஸ்லாம் வருது. அவங்க நிஜமாகவே மீண்டும் பிறந்திருக்கிறார்களா? நிஜமாகவே அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பார்களா? புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறார்களா? அப்படிங்கிற இவ்வளவு கொஸ்டின்ஸும் வருது. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா we can think of baptism similar to that of marriage. ஒரு திருமணத்தோடு கூட இணைத்து பார்த்து நீங்க புரிஞ்சுக்கலாம் பேப்டிசம். இப்ப திருமணமும் என்னன்னா ஒரு உடன்படிக்கை தான். எங்க இருக்குன்னா மல்கியா 2:14 அப்ப மனைவிக்கு துரோகம் பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைக்கும் சாட்சியாக இருக்கிறார். அப்ப கர்த்தர் சாட்சி, உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அப்ப உடன்படிக்கையின் மனைவி அப்படின்னா த ஒய்ஃப் ஆஃப் தை கவர்னன்ட். அப்ப இந்த இடத்துல திருமணம்ங்கிறது ஒரு திருமண உடன்படிக்கை. இன்னும் கூட பாத்தீங்கன்னா ஃபாரின்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மேரேஜ் வவுஸ், எக்ஸ்சேஞ்சிங் மேரேஜ் வவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வவுஸ்னா பொருத்தனைகள். அப்ப அது ஒரு உடன்படிக்கை அடையாளமா இருக்கிறது திருமணம்ங்கிறது. அப்ப மேரேஜ் இஸ் அ கவர்னன்ட் பிட்வீன் அ மேன் அண்ட் உமன் அண்ட் காட். இப்போ 3 பேருடைய ஒரு ஆணும் பெண்ணும் தேவ சமூகத்தில் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். இன்னும் யோசிச்சு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா எப்போ ஒரு மேரேஜ் சர்வீஸ்ல திருமணம் ஆகுது, எந்த மொமெண்ட்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாலி கட்டும் பொழுதோ, தாலி கட்டுறப்ப கிடையாது. தாலி கட்டுறது ஒரு அடையாளம். மோதிரம் மாத்தி கொள்றது அடையாளம், அப்பயும் கிடையாது. ஆனா அதை தான் திருமணம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்லாம் திருமணம் ஆகுதுன்னு இன்னும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அப்ப கிடையாது. இன்னும் பைபிள் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்பயும் கிடையாது. எப்ப எக்ஸாக்ட் மொமெண்ட்ல கல்யாணம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறவர், இந்த திருமண ஆராதனை நடத்துகிறவர் ஒரு பாயிண்ட்ல சொல்லுவார் என்னன்னா, நான் உங்களை திருமணம் செய்து கொண்டவர்கள் என்று அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்ல தான் திருமணம் சீல் ஆகுது. இட்ஸ் கெட்டிங் சீல். திருமணம் நடக்கிறது. ஆனா அவர் எப்ப சொல்லுவார்னா, அதை சொல்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு கேள்வி கேட்பார். ஆண்கிட்ட தனியா கேட்பார், பெண்ணுகிட்ட தனியா கேட்பார்.
என்ன கேட்பாரு? நீ இன்னாரை பற்றி கொண்டு இன்னாரை மாத்திரம் உறுதியாக அவருக்காக வாழ்ந்து இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும் மரணம் உங்களை பிரிக்கும் வரைக்கும் உறுதியாக நிலைத்திருப்பீர்களா அப்படிங்கிற ஆம்னு சொல்லணும். பெண்ணுகிட்டையும் கேட்பார், இன்னாரை பற்றி கொண்டு இதே கேள்வி. ஆம்னு சொல்லணும். இது ரெண்டையும் சொன்னவுடன் நீங்கள் வாக்கு கொடுத்து கொண்டதால் நான் உங்களை திருமணம் செய்து கொண்டவள் என்று அறிவிக்கிறேன். ரெண்டு பேரும் ஆம்னு சொல்றதுதான் அந்த அவருடைய வார்த்தை தான் அதற்கான நிச்சயம். அதுதான் திருமணம், அதுதான் உடன்படிக்கை. எங்க சொல்றோங்கிறது முக்கியம். தேவ சமூகத்துல சொல்றோம். அப்ப தட் டிஃபைன்ஸ் த மேரேஜ். அது எப்படின்னா அந்த வார்த்தையில தான் அந்த உடன்படிக்கை இருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இப்ப ஏன் இந்த வசனத்தை சொல்றேன்னு கேட்கலாம். இது ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய ரட்சிப்பும் கூட உங்கள் வாயின் வார்த்தையில தான். ரோமர் 10 இருக்கு. என்னன்னா, இயேசுவை கர்த்தர் என்று உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவர் எழுப்பினார் என்று நீ முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அதுதான் ரட்சிப்பின் வழி. அதான் மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில். சரி, அப்ப அப்படிதான் அந்த உடன்படிக்கை. பேப்டிசம் இஸ் a covenant between a person and God through mediator Christ. இந்த இடத்துல எப்படி ஒரு ஆண் பெண் தேவன் சமூகத்துல திருமணத்துல இணைகிறாங்களோ அதை போல ஞானஸ்நானம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருக்கும் தேவனுக்கும் கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படக்கூடிய உடன்படிக்கை. ஏன்னா அவர் நமக்காக உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அந்த உடன்படிக்கை நம்ம ஏற்றுக்கொள்கிறோங்கிற ஒரு அடையாளம். அப்ப ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க. அதே போல தேவனும் அந்த தனிநபரும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்கிறார்கள். தேவன் உண்மையா இருக்காரு. ஆனா நாம் மனிதர்கள் என்பதனால சில நேரங்கள்ல தவறுகிறோம், தவற வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப மேரேஜ் வந்துட்டு ட்ரெடிஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெடிஷனலா மேரேஜஸ் நடந்துட்டு இருக்கு. ஆதாம் ஏவாள்ல இருந்து இந்த வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு மேரேஜஸ். ட்ரெடிஷனல் மேரேஜஸ் இருக்கு. ஆனா அது ட்ரெடிஷன் மாத்திரம் கிடையாது, ட்ரெடிஷன் கிடையாது. அது ஒரு புதிய வாழ்க்கை. எப்படி புதிய வாழ்க்கைன்னா, நீங்க திருமணத்திற்கு முன்பு நீங்க வேற குடும்பம், திருமணத்திற்கு பின்பு அந்த ஆணுக்குன்னு ஒரு புது குடும்பம். இட்ஸ் a நியூ லைஃப். திருமணத்திற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு நிறைய சுதந்திரங்கள் இருக்கு. திருமணத்திற்கு பின்பு அந்த சுதந்திரங்கள் அதை போலவே இருக்காது. இப்ப இதை நான் சர்ச்சில் நான் எடுத்தப்ப கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். திருமணத்திற்கு முன்பு நான் நினைத்த நேரத்துல நினைத்த இடத்துக்கு என்னால போக முடியும், வர முடியும். ஆனா திருமணத்திற்கு பின்பு என்னால அதை போல நினைத்த நேரத்துக்கு நினைத்ததை போல செயல்பட முடியாது. ஏன்னா கூட எப்பொழுதும் நம்மோடு கூட கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு பவர் நம்மளோடு கூட இருக்கிறாங்க. பெண்ணுக்கும் அதே போல. சரிங்களா? ஏற்றுக்கொள்வீர்கள் அனைவருமே. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட். இப்ப ஞான ஸ்நானமும் கூட என்னன்னா ஒரு புதிய வாழ்க்கை. அப்ப இந்த புதிய குடும்பத்திற்குள்ளாக அன்பு தேவன் கட்டளையிடுகிறார் ஆணுக்கும் பெண்ணுக்கும். அந்த நியூ ஃபேமிலியில அதே போல ஞான ஸ்நானத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா தேவ அன்பு பரிசுத்தாவினால ஊற்றப்படுகிறது. ரோமர் 5:5 சொல்லு. மேலும் பரிசுத்தாவினாலே தேவனுடைய அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது அந்த புதிய சிருஷ்டியில். அப்ப உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்லைடு. ஓகே, ரொம்பவுமே டைம் ஆயிடுச்சு. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அப்ப நீங்களாகவே சென்று ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டுமா அப்படின்னா, ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க போய் தேவனோடு உடன்படிக்கை பண்ணணும். உங்களுக்காக இன்னொருத்தர் உடன்படிக்கை பண்ண முடியாது. இப்ப உங்க திருமணத்துல வந்துட்டு ஒருவேளை நீங்க உங்க திருமணத்துக்கே போகாம நான் ரொம்ப பிஸியா இருக்கேங்க, எனக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க? என்னுடைய அம்மா வந்து இந்த ஆண்கிட்டயோ பெண்கிட்டயோ என் சார்பா அவங்க வந்துட்டு உடன்படிக்கை பண்ணிடுவாங்க. நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அங்கீகரிக்கப்படாது. அது தவிர என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல வேற என்ன பிஸியா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நிச்சயம் வரும். ஏன்னா அது நேரடியாக வந்து ஒருவர் கொடுக்க வேண்டியிருக்கா, அதை ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் வந்து இவங்க பிளேஸ்ல ஏன்னா நாளைக்கு வாழ போறது யாரு? அவங்க 2 பேர். அவங்க தான் வந்து திருமணத்துல உடன்படிக்கை செய்யணும், அவங்க தான் வாக்கு கொடுக்கணும். அவங்க பிளேஸ்ல இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. அதை போலவே ஞான ஸ்நானமும் அந்த புதிய சிருஷ்டியாக வாழ போகிறவர்கள் நம் புதிய சிருஷ்டிகளாவதற்கு தம்முடைய ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவும் இணைந்த வேண்டும். இந்த இடத்துல
அப்ப நீங்க உங்க சுயமாக கொடுக்க வேண்டும். உங்களுக்காக உங்கள் பெற்றோரோ, ஞான பெற்றோரோ அவங்க கொடுக்கிறது தேவ சமூகத்துல அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்றே நான் கருதுகிறேன். இன்னும் உறுதியா கூட சொல்லணும். சரி. அப்ப ஃபர்ஸ்ட் சர்ச் மெம்பர்ஸ் அவங்க விசுவாசத்தை உடனடியாக உங்களுடைய கீழ்ப்படுதலாக காண்பித்தார். ஞானஸ்நானத்துல ஆவியானவரும் அவளுக்கு தந்துள்ளப்பட்டார். அவங்க புதிய வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். நமக்கும் அப்படிதான் அது ஒர்க் ஆகும். வேதம் காட்டுறதுதான் நமக்கு வழியாக இருக்க வேண்டும். நாம் அநேகர் ஏற்கனவே சிறு வயதுல ஞானஸ்நானம் எடுத்திருப்போம். நம்ம பேர் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது எபேசியர் நாளில் ஒரே ஞானஸ்நானம் இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அப்போஸ்தலர் 19:5 பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மட்டும் அறிந்து அந்த ஞானஸ்நானத்தை ஒரு சிலர் எடுத்திருப்பாங்க. பவுல் அதை கேள்விப்படும் பொழுது அவர்களுக்கு மீண்டுமாக இயேசுவின் நாமத்துல கர்த்தரின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து கட்டளையிட்டார். நீங்க அந்த பகுதியை படிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு இது தெரியும் பொழுது அல்லது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இத நான் உங்களுக்கு மேண்டேட்டா நான் சொல்லல, உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன். அப்ப இது தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கு இல்ல, ஒருவேளை நான் இதை எடுக்கலைன்னா கூட நான் ஆரம்பத்துல எடுத்த ஞானஸ்நானமே எனக்கு போதுமானது, ஆவியானவர் என்னோடு கூட வந்து வாசம் பண்ணுகிறார், நான் புதிய சிருஷ்டியாக நடந்து கொள்கிறேன் அப்படின்னு நீங்க உறுதியாக நீங்கள் சொல்ல முடியுமானால் அப்ப தேவையில்லை. ஏன்னா நீங்க புதிய சிருஷ்டியினுடைய துவக்கத்திற்கு தான் ஞானஸ்நானம், இந்த உடன்படிக்கைக்கு தான் ஞானஸ்நானம். அப்ப நீங்க அந்த உடன்படிக்கையில நான் இருக்கிறேன், நான் வந்துட்டு புதிய சிருஷ்டியா வாழ்றேன், ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறதை நான் உணர்கிறேன், ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார், ஆவியானவர் என்னை நடத்துகிறார், நான் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவ வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொன்னீங்கன்னா அப்ப நிச்சயமா தேவையில்லை. ஏன்னா அதனுடைய பர்பஸை நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஆனா அது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்றால், கேள்வி இருக்கும் என்றால் நீங்க எடுப்பது நல்லது. அப்ப சபைகள் எப்படி இதை செஞ்சிருக்கணும்? அப்ப பேர் வைக்கிறது எப்படி, சபையில சேர்த்துக் கொள்றது அப்படின்னா, ஒரு குழந்தையை சபையில சேர்த்துக் கொள்கிறதுக்கு நீங்க அர்ப்பணிக்கலாம். அப்ப டெடிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கொடுக்கலாம். அப்ப பேர் வைக்கலாம் அந்த டைம்ல. ஞான ஸ்நானத்தை அந்த சாய்ஸ அந்த தனிப்பட்ட நபர்களுக்கு கொடுத்தோம். அது ஆப்ஷனலாக அவர்களாக அதை சத்தியத்தை உணர்ந்து அதை புரிந்து கொண்டு அவர்கள் எடுக்கும் பொழுது அவர்கள் தானாக முன்வந்து எடுப்பதை போல கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். அப்ப அநேக ஆவிக்குரிய சபைகள் இந்த ஒரு காரியங்களை இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் ஃபாலோ பண்றாங்க. கடைசியாக பழைய ஏற்பாட்டுல 2 வசனங்கள் என்னன்னா, இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறத எப்படி முக்கியத்துவப்படுத்துறார் அந்த வசனங்களை பார்த்து நம்ம முடிக்கணும். சங்கீதம் 50 5ஆம் வசனம், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ண என்னுடைய பரிசுத்தவான்களை இடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்ப கர்த்தர் மீண்டுமாக வரும் பலியினாலே அப்படின்னா அவருடைய ரத்தத்தினால் அவரோட கூட உடன்படிக்கை பண்ணின அவருடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டி கொண்டு வாருங்கள் அப்படின்னு. அந்த உடன்படிக்கை யாருக்கு அவர் தெரியப்படுத்துறாருன்னு சங்கீதம் 25 இந்த ரகசியம் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர் இடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்தும். அவங்களுக்கு அந்த உடன்படிக்கை அவர் தெரியப்படுத்தார். இந்த உடன்படிக்கை அப்ப ஞானஸ்நானம் என்பது பழைய மனுஷனாகிய மாம்ச மனுஷன், உள்ளான மனுஷன், வெளிப்புற மனுஷன் இல்ல, உள்ளான மனுஷன் மாதிரி புதிய மனுஷன் அந்த இடத்துல பிறப்புது. ஆனா இப்படி பிறந்த புதிய மனுஷன் அடுத்து வளர வேண்டும். வளர்ந்து அடுத்து என்ன எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதா புதிய சிருஷ்டியுடைய அடுத்த பாகம். இத அடுத்த பகுதியில நம்ம படிக்கலாம். இப்ப ஆசரிப்பு கூடாரம் எடுத்துட்டீங்கன்னா, இப்ப சுத்திகரிக்கப்பட்ட பின்பு இப்ப ஆசாரியன் அடுத்து அந்த கூடாரத்திற்குள்ளாக பிரவேசிக்க தயாராக இருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுதும் பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.